சகராலய ரகசியம் அனுபவமாகின்ற வகையில் பாம்பன் சுவாமிகள் நமக்கு அருள் பாலித்து வருகின்றார். அந்த வகையில் பாம்பன் சுவாமிகளுடைய சகராலய ரகசியம் அல்லது முருகப்பெருமான் பாம்பன் சுவாமிகளுக்கு அனுபவமாக தந்த பெரிய நிலை நமக்கெல்லாம் நூல் வகையில் அனுபவப்படுகின்ற வகையில் இந்த இடம் நமக்கு வாய்த்திருக்கிறது. பெருமான் சிதம்பரம் தொடங்கிய அந்த அனுபவத்தை இங்கே சென்னையில் விரிவுரையையும் அமைத்து இந்த இடத்தில் அந்த பெருநிலை அனுபவத்துக்கு சாட்சியாக இருந்து நமக்கெல்லாம் விளக்கி வருகின்றார்கள். அதிலே 2ஆம் காண்டத்தில் 17வது பாடலை மனமே ஜனனம் என்ற அந்த பாடலை சிந்தித்தோம். அதிலே இணைந்து குரு பூஜை விழாக்கள் எல்லாம் அமைந்தன. குரு பூஜை விழாக்களுக்கு பிறகு பாம்பன் சுவாமிகளுடைய தொகுப்பு சிந்தனையையும் நாம் இணைத்து பார்த்தோம். அந்த வகையில் மேல அதனோடு இணைகின்ற வகையில் மனம் என்ற அந்த மனத்தை பற்றி எல்லாவற்றிற்கும் காரணமாக இருக்கிற மனத்தை பற்றி சுவாமிகள் விளக்கிய அந்த செய்திகளை நினைவுபடுத்தி கொண்டு தொடர்ச்சியாக நாம் அதிலே அனுபவப்படலாம் என்பதை சொல்லி, மனமே ஜனனமும் மனமே மரணமும் மனமே உலகம் அலதுமாகும் மனமே அபலமும் மனமே சபலமும் மனமே மதியோடு விதியாகும் மனமே சமலமும் மனமே நிமலமும் மனமே வலியோடு வெளியாகும் மனமே சிறுமையும் மனமே பெருமையும் மனமே இருமையும் ஒருமையுமே என்ற பாடலுக்கு விளக்கம் எழுதிய பாம்பன் சுவாமிகள் அதிலே இன்னொரு பாடலை எடுத்து காட்டுகின்றார். தானே எழுதிய அந்த பாடலை இதனோடு உரையிலே இணைத்து உணர வேண்டும் என்பதற்காக காட்டுகிறார். அந்த பாடல் கல்லினும் வலி தெரி கனலினும் பெரிது அதி கடுமன கயவர்கள் வாயின் சொல்லினும் கொடிது ஒழிதரு முசுமனது இது துணிவோடு துணையுறும் காலம் புல்லறிவு ஒழித்து உரன் உணர்த்தி நின்றிடும் உயர் பொறையினில் வரையையும் வெல்லும் நல் அருள் நிலைக்கும் ஓர் உரிய நட்பு ஆம் என நியாயவாதிகள் விளக்குவரே என்று மனத்தின் திறம் செயல் பற்றி ஆசிரியரை தம் பாடலில் கூறியுள்ளார் என்று சுவாமிகளே உரைப்பகுதியில் 172ஆம் பக்கத்திலே அமைத்து காட்டுகிற பாடல் இது. மனத்துக்கு ஒரு வலிமை எப்படிப்பட்டது என்று கேட்டால், கல்லினும் வலிமையானது, தேரி கனலினும் பெரிது, நெருப்பை விட பெரியது, அதாவது வலிமையானது பெரியது என்பதாக மனத்தை காட்டுவதற்கு கல்லை விட வலிமையானது, கனலை விட பெரியது. கனல் என்றால் நெருப்பு.
ஏன் நெருப்பை அவர் இங்கே எடுத்து காட்டினார் என்றால், உங்களுக்கெல்லாம் தெரியும் பெரிய நெருப்பு எது? திருவண்ணாமலை இலிங்க உத்பவம் என்பதாக நாம் படிக்கின்ற அந்த ஜோதி கனலினும் பெரிது. எப்படிப்பட்ட பெரிய கனல் என்பதை காட்ட வந்த வரலாறு அது. கல்லை விட வலிமையானது, நெருப்பை விட பெரியது. இன்னும் நெருப்பை விட பெரியது என்று சொல்வதற்கு இன்னொரு குறிப்பு என்ன என்று கேட்டால், இந்த நெருப்பை நீங்கள் அளந்து விட முடியாது, ஆதலினாலே அது பெரியது. இந்த உருவம், நீளம், அகலம், கனம் என்பதாக நாம் அளப்பதற்கு உட்படாதது நெருப்பு. எந்த அளவிற்கு அது தழல் பெருகுமோ அந்த அளவிற்கு பெருகும். ஆதலினாலே அதை பெரியதற்கு உதாரணமாக காட்டுகிறார். வலிமையானது பெரியது என்பதை காட்டிவிட்ட பிறகு எப்படி கொடுமையானது அல்லது கொடியது மனம் என்பதை பற்றி விளக்குவதற்கு, கடு மன கயவர்கள் வாயின் சொல்லினும் கொடிது. கயவர்களாக இருக்கிறவர்களுடைய விஷம் போன்ற மனத்தினால் வெளிப்படுகின்ற சொல்லை விட கொடியது. மனம் கொடியது அப்படின்னு சொல்றதுக்கு மனசையே உதாரணமா பயன்படுத்துறார். மனம் விஷமாயிரும். விஷமான கயவர்கள் மனத்திலிருந்து வாயில சொல்லு வரும் பொழுது அது கொடுமையானது. அதுக்கு பிறகு மனசே தெளிவா சொல்லலாம் முடிவு பண்ணி, எப்படி பார்த்தாலும் உழி தரும் முசு மனது இது, துன்பத்திலே சென்று சேர வைக்கின்ற குரங்கு போன்ற மனம் என்று அதை ஒரு முடிவு கட்டுகிறார். கடைசியாக ஒன்று, இதெல்லாம் இது வரைக்கும் மனம் பற்றி இந்த பெருமையா பேசுறாருன்னு நீங்க இந்த கல்லை விட பெரிய வலி எதுன்னு பெருமையா பேசுறாருன்னு நினைக்க கூடாது. இதெல்லாம் மட்டமான குணங்கள் தான். மனத்தினுடைய நாம் விரும்பத்தகாத செயல்பாடுகள் தான் இது எல்லாமே. கல்லை விட வலிமையானது, நெருப்பை விட பெரியது. அப்படின்னா எதுக்காக நெருப்பை விட பெரியதுன்னு சொன்னார்னு இப்போ புரியுதுன்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்தையும் சுவாகா பண்ணிடும். எவ்வளோ தப்பு பண்ணாலும் அது இன்னும் தெரியாத மாதிரி ஏமாற்றிக்கிட்டு இருக்கோம்ல, அதனால கனலை விட பெரியது. கல்லை விட வலிமையானதுன்னா எதுக்கும் அது என்னதான் அறிவு வந்தாலும் அதில் ஏற்றுக்காது. அதனால கல்லை விட வலிமையானது. இதெல்லாம் நல்ல குவாலிட்டிஸ் கிடையாது. அதோட வேறுபட்ட அல்லது விகற்பமான செயல்பாடுகளை தான் இதுல சொல்றார். இதுல கல்லினும் வலிமையானது, கனலினும் பெரிது, கடுமன கயவர்கள் வாயின் சொல்லினும் கொடிது, உழிதரும் முசுமனது இது. குரங்கு போன்ற மனத்தினுடைய 3 தன்மைகளை இப்படி காட்டினார். இதுக்கு பிறகு மனம் எப்படி நல்ல மனமா மாறுச்சுன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு தான், துணிவோடு துணையுறும் காலம் உள்ளறிவு ஒழித்து உரன் உணர்த்தி நின்றிடும். அதாவது ஒரு முடிவை எடுத்து துணையுறும் காலத்து, நமக்கு உதவி செய்கின்ற காலத்தில் புல்லறிவு ஒழித்து, இந்த புண்மையான சிறுமை அல்லது அற்பமான அறிவினை நீக்கி உரன் உணர்த்தி பெருமையை காட்டி நின்றிடும். அதுக்கப்புறம் என்ன சொல்லும், பொறுமையில் அதுக்கு பிறகு அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெரிய மலையை விட உயர்ந்து நிற்கும். உயர் பொறையினில் வரையையும் வெல்லும். ஒரு பொறுமையில மலையை விட உயர்ந்து நிற்கும். அதுக்கு அடுத்தது நல்லருள் நிலைக்கும். ஓர் உரிய நட்பு ஆம். நன்மையை செய்கின்ற, இறைவனை அனுபவிக்கின்ற அருள் என்கிற
குணத்தை நிலைக்க வைக்கிற ஒரு பொருளாக இருக்கும். அதான் நல்லருள் நிலைக்கும். அதுக்கு பிறகு ஓர் உரிய நட்பு, அதாவது உங்களுக்கு உரிமை உடைய ஒன்றாகவும், அதாவது எதன் மூலமாகவும் அது உங்களை விட்டு கொடுக்காத ஒரு பொருளாக ஓர் உரிய நட்பு ஆம் அப்படின்னு மனத்தை பற்றி அடுத்த கேரக்டர் அல்லது அடுத்த பகுதியை பாம்பன் சுவாமிகள் இந்த மனம் பற்றிய பாடலோடு கூட இணைத்து காட்டுகிறார். இதில் நிறைய பேருக்கு இந்த மனம் பற்றிய சிக்கல் இருந்து விடுபடுறது அப்படிங்கிறது தான் சிக்கல். உங்களுக்கெல்லாம் தெரியும், கடைசியில் எல்லாத்துக்கும் மனம்தான் காரணம் அப்படின்னு தத்துவத்திலேயும் இப்போ நியாயவாதிகள் சொன்னார்னு சொல்கிறது, அதுக்கப்புறம் இயல்பாகவே மனிதர்களும் அதில் ஏற்றுக்கிறது. அப்படி தான் வாழ்க்கை அமைந்திருக்கிறது. கடைசியாக பாம்பன் சுவாமிகள் குறிப்புரையில் ஒரு விஷயம் சொல்கிறார். இந்த மனசை நீங்கள் அதாவது இந்த மனம் பற்றி நான் சொன்ன அந்த கருவியை நீங்கள் எப்படி ஏற்றுக்கணும் அப்படின்னு கேட்டால், நினைக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு அல்லது இந்த வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடக்குதுல்ல, அதெல்லாம் வச்சு நீங்கள் மனம் என்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறத கொஞ்சம் எளிமையாக பிருகதாரண்ய உபனிஷத் மேற்கோள்ல இருந்து எடுத்து எழுதுறார். மனம் என்னும் பெயர் காரணம் பிருகதாரண்யக உபனிஷத்தின் 3ஆம் அத்தியாயத்து 4ஆம் பிராமணத்தில் மன்வானோ மனக என சொல்லப்பட்டுள்ளது. தமிழ் நினைத்தனினால் மனம் என்பதாம். இது இந்த மனம் பற்றி எளிமையாக தெரிந்து கொள்வதற்கு அந்த மேற்கோளை சுவாமிகள் காட்டுறார். இதில் என்ன தொடர்ச்சியாக இதில் இந்த பாட்டை நாம் முடிவு கொண்டு வர்றதுக்கு, இந்த மனமே சிறுமையும் மனமே பெருமையும் மனமே இருமையும் ஒருமையுமே அப்படின்னு முடிக்கிற அந்த விஷயத்துக்குள்ள தெளிவா அதை முடிக்கிற இடத்தை பாம்பன் சாமி சொல்லும்போது, மன விருத்திகள் தோன்றும் நிலைக்களம் இதய கமல தளங்கள் அப்படிங்கிறத நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கங்க அப்படின்னு ஒரு வரி எழுதிடுறார். இதய கமல தலம், இதய கமலத்தை விளக்குறது தான் தகராலய ரகசியங்கிறத நம்ம தொடர்ந்து அந்த இடமா படிச்சுட்டு வர்றோம். இந்த இதய கமல தலங்களோட சம்பந்தப்படுத்தி தான் மனசையும் சொல்றார் அப்படிங்கிறத கொஞ்சம் இட விசேஷமா நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். இந்த இட விசேஷமா ஏன் அதை ஞாபகத்துல வச்சுக்கணும்னு கேட்டா, நம்ம விடுதலைக்கு உரிய இடமும் அதுதான். எது? இதய கமலம் அல்லது நான் என்று ஆன்மா சொல்லுகின்ற இடம். அதுதான் நாம இதயம்னு நினைக்காம நான் நாம எங்க கையை வைக்கிறோமோ அந்த இடம், அதுதான் தகர வெளி அல்லது தகர ஆகாயம்லாம் நம்ம தொடர்ந்து படுத்திக்கிட்டு இருக்கிறோம். என்ன முடிவுக்கு வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜனனமும் மரணமும் எல்லாத்தையும் நான் விரிவா சொல்லிட்டேன். அது எல்லாத்துக்குள்ளேயும் எப்படி அனுபவம் இருக்குதுங்கிறதையும் சொல்லிட்டேன். தொகுத்து முடிவா ஒரு பிராக்டிக்கலா நாம ஒரு இதுல இருந்து இவ்வளவு தான்பா அப்படின்ற மாதிரி வெளியே வரணும் அப்படிங்கிற இடம் எப்போ வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேற்று டிவி பார்த்தவங்களுக்குலாம் தெரியும். தீவிரவாதிகிட்ட இருந்து மீண்டு வெளியே வந்த நர்ஸுங்க பேட்டி கொடுக்கும்போது, அதில் நம்ம தூத்துக்குடி போன பேட்டி கொடுக்கும்போதெல்லாம் கேட்டிருப்பீங்க. அவன் நம்ம நிருபர் கேட்குறான், ரொம்ப அறிவாளி மாதிரி திருப்பி திருப்பி அதே கேட்பான். உங்களுக்கு அந்த உணர்வு எப்படி இருந்தது, உணர்வு எப்படி இருந்தது, உணர்வு எப்படி இருந்ததுன்னு கேட்பான். நீங்கள் நேற்று டிவி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு. இதில் என்ன வெங்காயம் உணர்வு எப்படி கேட்குறான் பாருங்க. நீங்கள் தப்பிப்பின்னு நினைச்சிட்டீங்களா, இல்லை ஒவ்வொரு பிரச்சனையும் போதும் எப்படி எப்படி உங்கள் மன உணர்வு இருந்தது, மன உணர்வு இருந்ததுன்னு கேட்பான். முத்திசாலித்தனமாக கேள்வி கேட்குற மாதிரி. அவங்க தான் ஒரு பிரச்சனைக்கு உள்ளே போனாதான்
அது சொல்லுது, நாங்கள் எல்லாரும் அழுதுகிட்டு தான் இருந்தோம், எல்லாரும் நாங்கள் கத்துறதை பார்த்தே அவங்க வந்து கிட்ட வர மாட்டோம். இல்லை, அது ஒரு நுட்பமான ஒரு விஷயம். முஸ்லீம்க கான்செப்டில் பெண்கள் விஷயத்தில் ரொம்ப அவங்க அடாவடி பண்ண மாட்டாங்கிறத வச்சு தான் எங்களை உள்ள கொஞ்சம் நாங்கள் விடுதலை ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான புள்ளி இருந்தது அப்படிங்கிறதையும் அதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ அவங்கள பெருமையாக சொல்ல வரல, அந்த மனநிலையை நாம் தோண்டி தோண்டி கேட்குறோம்ல, அதை சொல்கிறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது? இப்போ நம்ம ஒரு பிரச்சனையில் இருக்கிறோம் அல்லது ஒரு சிக்கலில் இருக்கிறோம் அப்படிங்கிறப்ப அந்த சிக்கலுக்குள்ள வந்து ஒரு மனநிலையில் இருக்கிற விஷயத்தை என்னன்னு எடுத்து நாம சொல்றது. அப்ப அந்த சிக்கலுக்குள்ள எந்த அளவுக்கு நாம பாதிக்கப்பட்டோம் அப்படிங்கிறத வந்து எந்நேரமும் ஒரு அதாவது என்ன உயிர் போகும் அப்படிங்கிற நிலவரத்திலேயே ஒரு ஆள் இருந்துகிட்டு இருக்கிறான், ஆனா உயிர் போகல. இந்த மனநிலையில வந்து எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத எப்படி நாம புரிஞ்சிக்கிறது அப்படின்னு கேட்டா, இவனுக்கு அப்படி ஒரு பிரச்சனை வந்தாதான் தெரியும். அது வரைக்கும் அது திரும்பி திரும்பி கேட்டுதான் இருப்பானே தவிர அது வந்து அதாவது அதுதான் அவனுக்கு இருக்கிற பிரச்சனை. இவங்களுடைய பிரச்சனை என்னன்னா, இவங்களுக்கும் அதுக்கும் சுத்தமா சம்பந்தம் கிடையாது. இந்த மாதிரி விஷயத்தை தான் மனசை வந்து கல்லுன்னு சொல்றது. ஏறக்குறைய கடவுள்கிட்ட மாட்டிக்கிட்டாலும் நாம தீவிரவாதிகிட்ட மாட்டிக்கிற மாதிரி தான். கடவுள்கிட்ட போயிட்டீங்கன்னா அவர் எல்லா பிரச்சனையும் தொடர்ந்து உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு டார்ச்சர் பண்ணுவார். டார்ச்சர்னா துன்பத்தை அதிகப்படுத்தி 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 குடைச்சலாவே இருக்கும். ஆனா ஒவ்வொரு கணமும் கடவுள் இருக்கிறாருன்னு உங்களை வாழ வச்சுக்கிட்டு இருப்பார். வினையில இருக்கிறவனா இருந்தா அவன் கதையை முடிச்சு அனுப்பிச்சிருவார். கடவுளை அனுபவிக்கிற கட்டம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு தீவிரவாதி கிட்ட உயிருக்கு போராடி மாற்ற மாதிரி இந்த வாழ்க்கைக்கு நாம போராடுறது கடவுள்கிட்ட இருந்து நல்லா தெரியும். ஒவ்வொரு கட்டமும் நீங்க பெரிய அனுபவத்துல கடவுள் இருக்கிறாரா இல்லையாங்கிற அளவுக்கு நொந்து போற மாதிரி வரும். ஆனா அவர் உயிரை எடுக்காம உங்களை காப்பாத்திக்கிட்டே வர்றாருன்னு தெரியும். இதுதான் அந்த இழந்து போகாத வாழ்வுங்கிறத தெரிஞ்சுக்கிற இடம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பைபாஸ் ஆயிடும். இது நம்ம காப்பாற்றப்பட்டிருக்கிறோமா இல்லையானே தெரியாது. சொற்பொழிவு நம்ம வந்து வேற வேலையா ஒரு 4 நாள் இல்லைன்னாலும் ஏன் சொற்பொழிவு இல்லைங்கிறது எல்லாம் மனசு குடையுது இல்லை, அப்ப அதுல எல்லாம் வெளியே வருது இல்லை. அந்த மாதிரி உங்களுக்கு அது நாம ஒரு காரணம் இருக்குதா இல்லையான்னு தெரியாது. ஆனா எல்லா காரணமும் வந்து முடியும். ஏன்னா வேற அது வந்து அதுக்கு அதான் கேரக்டர். அதே மாதிரி தான் கடவுள்கிட்ட இருக்குதா இல்லையாங்கிறப்பும் தெரியாது. நம்ம வாழ்ந்துகிட்டே இருந்தா, நம்ம இருக்கிறத வச்சு வாழ்ந்துகிட்டே இருந்தா கடவுளை பத்தி தெரிய போறதில்லை. எப்ப பிரச்சனை வந்து காப்பாத்துறான்னு தெரியுதோ அப்பதான் கடவுள் தெரியும். இது முதல் கட்டம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு பிரச்சனையிலையும் கடவுள் காப்பாத்துறாருன்னு எல்லா பிரச்சனையிலையும் தெரிய வந்தா ரொம்ப கடவுள் கிட்ட போயிட்டேன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் கடவுள் அப்படிங்கிறதுக்குள்ள எந்நேரமும் வந்து ஒரு நெருக்கடியாகவும் எந்நேரமும் சிக்கலாகவும் இருந்து அதுக்குள்ள இருக்கிறார்னு தெளிவா வர்றவங்களுக்குத்தான் கடவுள்கிட்ட நெருங்கினவங்க. அதுக்கு எனக்கு வரலாற்றுல தெரிஞ்ச முதல் ஆள் மாணிக்க வாசகர் மட்டும்தான். அவர் தான் வந்து கடவுள் வரலாற்றுக்குள்ள போக போக கதற விடுவான் அப்படிங்கிறார். கற்றா மனம் என கதறியும் பதறியும், அதுக்கப்புறம் தாயே ஆகி வளர்த்தனை போத்தின்னு அது சரண்டர் ஆகும். அந்த கத்துறதுக்கு முன்னாடி அவன் கத்த வைக்கிறதெல்லாம் வாயிலிருந்து வெளியே வராத அளவுக்கு கத்த வச்சு காப்பாத்திட்டு இருப்பான். இதுதான் கடவுள் கிட்ட போற வரலாறு. மற்ற எந்த வரலாறும் அது பேசுவோம் நாங்க, கடவுள் உங்களுக்கு ஆசீர்வதிக்கிறார், உங்களை காப்பாத்திட்டு இருக்கிறாருங்கிறதுலாம் உண்மைதான். ஆனா கடவுளை நெருங்க நெருங்க ஒரு தீவிரவாதி கிட்ட உயிர் போமா போவாதான்னு நினைச்சிட்டு இருக்கிற ஒரு மனநிலையில தான் கடவுள் நம்மை அந்த கடவுள் பக்கத்துல போய் அவருக்குள்ள நுழையிற அந்த என்ட்ரி தெரியும். அந்த விஷயம்தான் வந்து உங்களுக்கு பாம்பன் சாமி இந்த இதுல சொல்றாரு பாருங்க. மனம் துணையா மாறுற காலத்துல தான் இந்த உலகத்துல புல்லறிவா மற்றது மாத்தோம். இப்ப நாம செய்யற வேலையிலெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அதை டைவர்ட் பண்ணோம். இது என்ன, இது பரவாயில்ல, இது பரவாயில்ல, இதெல்லாம் வேணாம், இதுக்கு மேல இது வேணாம். அதாவது உங்களுக்கு எல்லாத்துக்கும் உதாரணம் சொல்லுவேன் நான். என்ன சிக்கல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது யாருக்காகவும் சொல்றது இல்லை, அது தெளிவா புரிஞ்சிக்கணுங்கிறதுக்காக சொல்றது. இப்போ திருவள்ளுவர்
குணம் என்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது அப்படின்னு ஒரு திருக்குறள் பாடியிருப்பார். குணம் என்னும் குன்றேறி நின்றவனுக்கு ஏன் கோபம் வரும்? அதுதான் குணம் தான், அதுதான் குன்று குணம்ங்கிற ஒரு எடுத்துக்காட்டா மாறிறார்ல, அவருக்கு ஏன் கோபம் வரும்? கோபம் வரணுமா அவருக்கு? எப்படி அதை திருவள்ளுவர் எந்த மனநிலையில அதை சொல்லியிருக்கிறார்? குணம் என்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது. அதை எப்படி புரிஞ்சிக்கிறது? நீங்க எல்லாரும் உரை எழுதியிருப்பாங்க. என்ன உரை எழுதியிருப்பாங்கன்னா, விஸ்வாமித்திரர், அதுக்கப்புறம் இன்னும் ரிஷிகள் வரலாறு தான் எடுத்து காட்டியிருப்பாங்க அதுக்கு. அதாவது இவர் இவ்வளோ பெரிய தவச்சி, அவருக்கும் கோபம் வந்துட்டா சாபம் விட்டுருவாரு, இப்படின்லாம் தான் உரை எழுத முடிஞ்சிருக்குது எல்லாராலையும். ஏன் அப்படி எழுதுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இவங்க ரிஷினா தவம் இருக்கிறவன். இந்த வேதத்தில் நாம் பார்க்குற எல்லாரும் நல்லா வாழ்ந்துலாம் யாரும் அனுபவிக்கல, அவங்க தவம் இருந்திருக்கிறாங்க, ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள வாழ்ந்தவங்களுக்கு தான் நுட்பமான உணர்வு தெரியும். இப்படி வச்சிங்களேன், இப்ப கணவன் மனைவிக்குள்ள அல்லது காதலர்களுக்குள்ள பேசிக்கிறாங்கல்ல, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்படுவாங்க. இது என்னது, இது என்னது, இது இது என்னது, இது. திருவள்ளுவர் நிறைய இடத்துல அப்படி சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நீ ஒண்ணு நான் நினைச்சேன் அப்படின்னாலே நீ ஓஹோ என் நினைப்பு உனக்கு இல்லையா? நினைச்சேன் அப்படின்னு சொன்னாலே தப்பு. என்ன அப்ப என் நினைப்பு இல்லாம போயிட்டு இல்லை இவ்வளவு நேரம் அப்படின்னு கோபம் வரும்ல. இது ரொம்ப நுட்பமான இடம். இப்போ நினைப்புக்கு தான், மனசுக்கு தானே. ஏன் இதை கொஞ்சம் அழகா சொல்றேன் அப்படின்னா, ஒண்ணுமில்லாத விஷயத்துக்கெல்லாம் அது வரும். எது? இந்த கணவன் மனைவிக்குள்ள அல்லது காதலர்களுக்குள்ள. அதுக்கப்புறம் எது வரைக்கும் அது சகிப்புத்தன்மையில வரும், அதை டாலரேட் பண்றதுன்னு நாம சொல்றோம்ல. இதெல்லாம் கோபமும் வராது, பிரச்சனையும் வராது. இது ஒரு சொல்லாடலா மட்டும் நிற்கும். எது? நீ என்ன நினைக்கலையா அப்படின்லாம் சொல்லாடலாம் நினைக்கும். இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கும். எப்ப அவங்க கேரக்டரை மாற்றுவாங்க, டார்ச்சரோட அதாவது அந்த சகிப்புத்தன்மையோட எல்லைக்கு போன பிறகுதான் இதுக்கு மேல இது திருந்தாது அப்படின்னு முடிவுக்கு வருவாங்க. இதுல இன்னொரு சிக்கல் இருக்குது. இந்த முடிவுக்கு வர்றவங்க அறிவை பொறுத்து தான் முடிவுக்கு வந்தது தப்பா ரைட்டான்னு தெரியும். உடனே நீங்க உதாரணத்திலேயே கிளை வெட்டக்கூடாது. இதெல்லாம் கொஞ்சம் இந்த தத்துவமா படிக்கிறதுல இதான் சிக்கல். ஒரு உதாரணம் சொல்லிட்டு அதுலயே அது முடிவாகாது. முடிவு எடுக்கிறாங்க, சரிதான். ரெண்டு பேரும் இப்ப நிறைய பேர் இருக்கிறாங்க, கணவன் மனைவிகள், அதுல பிரச்சனை இல்லை. சில பேருக்கு டெய்லி சின்ன சின்ன பிரச்சனை வந்தாதான் வாழ்க்கை இனிமையா இருக்கும், அது சொல்லிக் கொடுப்போம். அதுக்கப்புறம் என்ன வரும்னு கேட்டீங்கன்னா, இந்த சின்ன சின்ன பிரச்சனையிலேயே தொடர்ந்து எங்கேயாவது ஒரு இடத்துல ஏமாத்துற விஷயம் இருக்கும். ஏமாத்துற விஷயம் பெருசா தெரிஞ்ச பிறகு ஆணியச்ச மாதிரி ஏதாவது ஒண்ணுத்த அதாவது ஒன்றுல மாற்றம் வரும். இந்த மாற்றம் வர்றதுக்கு முடிவெடுக்கிறது தான் இது நிகழ்ச்சி. இதுதான் நீங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு டிஃபிகல்ட் என்ன, அதுல என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, முடிவெடுக்கிறாங்க பாரு, அவங்க அறிவு பொறுத்தும் அந்த முடிவு மாறும். அதனால நீங்க அதை வச்சே நீங்க ரைட்டுன்னு சொல்லக்கூடாது, சரிதானே? இப்ப இதுதான் இந்த ஸ்டாண்ட் எடுக்கிறது. ஸ்டாண்ட் எடுக்கிறதுனா நிலைப்பாடு. நிலைப்பாடுனா நீங்க இது இப்படி பண்ண போறேன், இதுதான் இதுதான் நம்ம மனம் அப்படிங்கிறது நம்ம பிறவிய மாத்துறதுக்கு கொடுக்கிற வாய்ப்பு. இவ்வளோ இதை தொகுப்பா நீங்க இப்படிதான் புரிஞ்சுக்கணும். இந்த பிறப்புல நான் எடுக்கிற ஸ்டாண்டு, இது என்னோட பிறப்பை வளர்க்கணும், என் பிறப்பை இறப்பை ஒழிக்கணும். என் பிறப்பை வளர்க்கணும். பிறப்பை வளர்க்கணும்னா இன்னொரு பிறப்புக்கு போறதில்லை, என்னோட வினையை ஒழிஞ்சிட்டா என் பிறப்பு வளரும். இப்ப நாம இருக்கிற அனுபவத்திலேயே எந்த வருத்தத்துக்குள்ளேயும் வருத்தம் இல்லாத தன்மை தான் பிறப்பை ஒழிக்கிறது. எந்த வருத்தத்துக்குள்ளேயும் மனநிலை ரீதியா வருத்தம் இல்லாம போறதுதான் பிறப்பு ஒழிக்கிறது. வருத்தம் வராமலாம் இருக்காது. வருத்தம் வராம இருந்தா அல்லது வருத்தத்துக்குள்ள போகாம இருந்தாலும் அயோக்கியம்.
அவருக்கு வருத்தமே இல்லை, அவர் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் வருத்தப்பட மாட்டார்னா அவன் அயோக்கியனாக தான் இருப்பான். அது சாமியார் பேரில் இருந்தாலும் சரி, ஆசாமி பேரில் இருந்தாலும் சரி. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, மனம் சென்சிட்டிவாக இருக்கணும். எந்த காலத்துலேயும் மனசை என்னவாக்கக்கூடாது, கல்லாக்கிடக்கூடாது. அது உள்ள குத்தணும், ஆனால் ரத்தம் வரக்கூடாது. குத்தி காயம் இருக்கணும், ரத்தம் வரக்கூடாதுங்கிறதையும் அது அந்த உதாரணம் கொஞ்சம் தப்பா புரியும் அர்த்தம். அதுல என்ன பார்த்தீங்கன்னா, ரத்தம் வந்தாலும் நீங்க சாகக்கூடாது அப்படி வச்சிங்களேன். இன்னும் கொஞ்சம் டெப்தா போனா இன்னும் அழகா அதை சொல்லணும்னா, வருத்தப்படாம ஒரு தப்பு நடந்து வருத்தப்படாம இருந்துட்டோம்னா அவன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் மேக்சிமம் கருத்தை மாத்திக்கிறவன் அயோக்கியன். அவ்வளவுதான் விஷயம். இது நான் அடிக்கடி பல உதாரணம் சொல்லிக்கிறேன். அது நம்ம இப்போ இப்படி வச்சிங்களேன். ரெண்டாவது, கருத்துல வருத்தம் வரும், முழுசா அவனை தாக்கணும். தாக்கின பிறகு அதுல அவன் தெளிவாயி அதுல உழுந்துராம மேல வரணும். இதுதான் இழந்து போகாத வாழ்வுக்கான கான்செப்ட். இதை இப்படியே வச்சுக்கிட்டு இப்ப மனுஷன் வரலாறு நாமெல்லாம் பிறந்து வாழ்ந்து வளர்ந்து வந்திருக்கிறோம்ல, இதை பத்தி ஆராய்ச்சி பண்றவங்களாம் இருக்கிறாங்கல்ல, மனித குல நாகரிக வரலாறு, சிவிலைசேஷன், அப்புறம் சோசியலைசேஷன், சோசியாலஜி, இப்படிலாம் வரலாறு நடக்கும் ஆராய்ச்சி. மனிதன் எப்படி இப்படி நாகரிகத்துக்கு வந்தான் அப்படின்னு நாம பேசுறோம்ல, பேசும்போது முதல்ல எப்படி எப்படியோ தாறுமாறா வாழ்ந்தான். அதுக்கப்புறம் ஒரு பெண்ணுக்கு பல கணவர்கள் இருப்பாங்க. இதெல்லாம் கிருஷ்ணன் காலம் வரைக்கும் நடந்தது. அதுக்கப்புறம் ராமன் காலம் வந்த அப்புறம் ஒரு மனைவி ஒரு கணவன் இப்படிலாம் வாழ்ந்தாங்க. இப்ப நாம் இப்படிலாம் வாழறோம். இது தொடர்ந்து இப்படியே போகுமா, அல்லது இப்படியே வாழறது நல்லா இருக்குதா, இது இவங்க சமூக பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி வாழறாங்க அப்படின்லாம் வரலாற்றுல சமூகவியல் ஆராய்ச்சியாளர்கள் அல்லது சோசியலாஜிக்கல் ரிசர்ச், இவ்வளவுதான் இதுக்கு உள்ள ஹிஸ்டரி அல்லது வரலாறு அல்லது என்ன தொல்லியல் இதெல்லாம் வச்சுக்கிட்டு எழுதுவாங்க. இப்ப நாம என்ன கேட்போம், இந்த டோட்டலா இந்த வரலாறை வச்சுக்கிட்டு இதுக்காக தான் சமுதாயத்துல வந்துதா அப்படின்னு கேட்கிறப்ப இதை தாண்டி ஒரு பதில் வரும். என்ன பதில் வரும் அப்படின்னு கேட்டா, என் மனக்கட்டுப்பாடு, எனக்கு ஒழுக்கம், இதெல்லாம் நான் வரலாற்றுல நல்லா வாழணுங்கிறதுக்கு கத்துக்கிட்டதா அல்லது நான் கத்துக்கின மாதிரி இருக்குதா? இந்த இடத்துக்கு பதில் சொல்றதுக்கு பேர் தான் ஆன்மீகம். இந்த வரலாறு படி நான் வாழ்ந்து கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா அறிவியல், சோசியாலஜின்னு வச்சுங்களேன். இல்ல இல்ல, நான் கத்துக்கிற மாதிரி என்கிட்ட ஒரு விஷயம் இருக்குது, அதை நான் கத்துக்கிற வரைக்கும் அது உடலை அப்படின்னு சொல்லிட்டா கடவுள் வரலாறு தெரியும். இங்கதான் ஆன்மீகம் உங்களுக்கு தெளிவா தெரியும். இதை பத்தி நான் இப்ப ரொம்ப பேச முடியாது. ஆனா இது ஏன்னா இது அகாடமிக்கான விஷயம். இதுக்குள்ள என்ன பிரச்சனை நமக்குன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம மனக்கட்டுப்பாடு தேவை அப்படின்னு எதை வச்சு சொல்றோம்? இங்க நான் சொன்னேன்ல, இன்னைக்கு ரொம்பலாம் வளவலன்னு போகக்கூடாது. பாட்டுக்கு நிறைய நான் ஒரு ஏறக்குறைய ஒரு 30 கிளாஸுக்கு மேல எடுத்துட்டேன் மனம் பற்றி. இன்னைக்கு அதை முடிவு கொண்டு வரணும், பிராக்டிக்கலா முடிவு கொண்டு வரணும். இதுக்கு மேல அதை பத்தி நம்ம வளவலன்னு பேசக்கூடாது. ஒண்ணு, நான் எடுக்கிற ஸ்டாண்டு, இந்த பிறப்புல நான் எடுக்கிற நிலைப்பாடு எப்படிப்பட்டது, இந்த நிலைப்பாடை நான் ஏன் எடுக்கணும், இது ரெண்டுத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா, இந்த பிறப்புல நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்க, கடவுளுக்கு உங்களுக்கும் எவ்வளவு கிலோமீட்டரு, எவ்வளவு மைலு, எவ்வளவு சென்டிமீட்டர் தொலைவுல இருக்கிறீங்க அப்படிங்கறத நீங்க அளந்துடலாம். அதுதான் நான் ஒரு உதாரணம் சொன்னேன். குணம் என்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தலது ஒரு முக்கியமான உதாரணம். ஏன்னா மன அளவில் அவங்க எந்த அளவுக்கு உயர்ந்தவங்க அப்படிங்கிறது தான் குணம் என்னும் குன்றேறி நின்றார். இதுக்குள்ளதான் பாம்பன் சாமியோட உயர் பொறையினில் வரையையும் வெல்லும். பாம்பன் சாமியோட பாட்டு படித்தேன்ல, உயர் பொறையினில் வரையையும் வெல்லும். அதாவது பொறுமையில மலையை கூட வெல்லுகிற அளவிற்கு உயர்ந்தவர்கள். இதுதான் திருக்குறள்ல நேரம் எங்க முட்டுது, குணம் என்னும் குன்றேறி நின்றார்ல முட்டுது. அதுக்கு தான் நான் நேரம் அந்த திருக்குறளையும் பாம்பன் சாமி வார்த்தையும் எடுத்துக்கிட்டேன். இப்ப குணம் என்னும் குன்றேறி நிற்றல்னா நீங்க மனத்தளவுல என்னவாக மாட்டீங்க, மனத்தளவுல என்னவாக மாட்டீங்க, டில்ட்டிங் ஆக மாட்டீங்க, டென்ஷன் ஆக மாட்டீங்க. டில்ட்டிங்னா இப்படி அப்படி ஆடுறது, இது நமக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட அதுல என்னவாக மாட்டீங்க, எதிர்வினை ஆற்றுற அளவுக்கு உங்களுக்கு வராது. அதான் டென்ஷன்ங்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம், எதிர்வினை ஆற்றுற அளவுக்கு இருக்கிற மனநிலை தான்
டென்ஷன். இப்போ டென்ஷன்னா நம்மளையும் அது சூடேற்றிக்கும், அடுத்தவங்களையும் சூடேற்றும். இதுதானே மனநிலையை வர்ற விஷயம். இதோட எல்லைக்கு போனவங்க தான் என்ன பண்றாங்க, அவங்க கோவப்பட்டா அதை என்ன பண்ண முடியாது, கொஞ்சம் கூட சால்வ் பண்ண முடியாது, அது என்ன அமைதிப்படுத்த முடியாது. அதுதான் குணம் என்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அறிதுன்னா, அவங்க கோவப்பட்டுட்டாங்கன்னா அதை அமைதிப்படுத்த யாராலும் எப்படியும் கொஞ்ச நேரமும் முடியாது. இதுதான் அதுக்கு அர்த்தம். உடனே சிவபெருமான் கோவப்பட்டான் இந்த வரலாறுலாம் என்கிட்ட சொல்லக்கூடாது. நீங்க உங்க அளவுல வளர்றதுக்கு எங்கேயாவது வாய்ப்பு இருக்குதா, எங்கேயாவது யாராவது வளர்ந்துருக்குறாங்களா, அதுல நாம எந்த இடத்துல நிக்கிறோம் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, கோவப்படாம இருக்கிறதுக்கு வாழ்க்கையில நீங்க எது உதாரணமா தெரியுது? யாராவது கோவப்படாம இருக்கிறீங்களா? அல்லது கோவப்படாம இருக்கிறதுக்கு எது, ஏன் கோவப்படாம இருந்தோம் அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க? இப்ப நான் ஒரு வாத்தியார்ட்ட இருக்கிறேன் சார், நான் சென்னை மெட்ராஸ் சேப்பாக்கம் கேண்டீனுக்கு போனீங்கன்னா என்ன ஒரு பியூன்னு தான் சொல்லுவான். இப்போ இல்லை, ஒரு காலத்தில் ஒரு 5 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா வாத்தியாருக்கு காப்பி வாங்கி போண்டா வாங்கி கொடுக்குறது தான் என் வேலை, அவன் குடிச்சு போனால் கழுவுறது தான் என் வேலை. அவன் நினச்சிருந்தானுங்க. அப்போல்லாம் நான் பிஹெச்டி டாக்டர் பட்டத்துக்கு படிச்சிருக்கிறேன், 96 டாக்டர் பட்டம் வாங்குறேன்னா அதுக்கு முன்னாடி நான் பியூனா தான் எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா எனக்கு அது பெருமையாக இருக்குது. ஏன்னா நான் அவ்வளோ, அதாவது இந்த ஈகோவில் மொத்த உருவம் நான். எனக்கு அந்த காப்பி வாங்கி கொடுக்க வச்சு போண்டா வாங்கி கொடுத்து அயோக்கிய எண்ணங்கள்லாம் காப்பியை கொடுத்து கழுவி எனக்கு மனத்தின் அளவில் என்னை வந்து என்ன பண்ணுறாங்க, பக்குவப்படுத்துறாரு. அப்படின்னு நான் இன்னைக்கு சொல்கிறேன், அன்னைக்கு சொல்லியிருப்பேனா? இன்னைக்கு சொல்கிறேன் சார். எப்போ சொல்கிறேன்? ஓ இதெல்லாம் நமக்கு நல்லது தான் அப்படின்னு எத்தனை வருஷம், ஒரு 20 வருஷம் கழிச்சு சொல்கிறேன். இது நீங்கள் ஏற்றுக்க முடியுமா? எப்படி சார் ஏற்றுக்கிறீங்க? இதெல்லாம் இதுதான் பிறப்பை வளர்க்குறது. இப்போ மன கான்செப்டில் தானே கொண்டு வரோம். இப்போ நமக்கு கோபம் தான் வரும். இப்போ உங்களுக்கு சொன்னாலும் கோபம் வரும். ஆனால் வந்து எனக்கு அது ஏன் மாறுது? எனக்கு கொடுக்கப்பட்ட பயிற்சியில் நான் அப்படியே அதுக்குள்ளே போகும்போது, அந்தந்த மனநிலையோடு போகும்போது, எதிர்காலத்தில் அந்த விஷயத்தை உள்வாங்கும் போது, ஓஹோ இது இதற்காக பயன்பட்டது அப்படின்னு யாரை வச்சு நான் முடிவு கொடுக்குறேன்? என்னை வச்சுலாம் முடிவு கொடுக்க முடியாது. நம்மளை வச்சு எனக்கான திட்டத்தில் கடவுளோடு நாம இணைகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இதுல அமைஞ்சிருக்குதுன்னு நான் அனுபவிக்கணும். அப்படி வந்துட்டா அதுக்கு பேர் ஆன்மீகம். மற்ற எந்த இடத்துலையும் அதை நீங்க சால்வ் பண்ணவே முடியாது. எந்த அறிவியல் துறையிலையும் அதை என்ன பண்ண முடியாது. எனக்கு ஒரு ப்ரொஃபஸர் இப்போ இருக்கிறாங்க, அவங்க பிரசிடென்சி காலேஜில் ப்ரொஃபஸர். அவங்க சொல்லுவாங்க அடிக்கடி வந்து 2 விஷயம் முன் வைத்தாங்க. அவங்க வீட்டுக்கு யாரும் என்ன உட்காந்துருக்கா சொல்ல முடியாது. 2 விஷயம் முன் வைப்பாங்க. எங்கள் வீட்டுக்காரருக்கு எனக்கு ஒரு நாள் சண்டை வந்துடுங்க, தூக்கி போட்டார், நீ போ அப்படின்னாரு. நான் பார்த்தேன் இது இப்படியே பண்ணுறதா, குழந்தைக்கு எப்படி பேசலாம் அப்படின்னு முடிவெடுத்தேன். என்ன பண்ணேன், ஹலோ உனக்கு 2 வருஷமா 5 வருஷமா வேலை பார்த்துருக்கேன், எனக்கு 5 வருஷம் வேலை பாரு, அப்போ தான் நான் விட்டு போவேன்னா. அதேமாரி என்கிட்ட சொல்லுவாங்க, நீங்கள் பண்ணதுக்கெல்லாம் சார் ஒரு விலை இருக்குது, நீங்கள் அதை திருப்பி வாங்காத விடாதீங்க அப்படிம்பாங்க. எது நீங்கள் எவ்வளோ உழைச்சிருக்கிறீங்க அதுக்கெல்லாம் திருப்பி வாங்காத விடாதீங்க, யாருக்கு நீங்கள் பண்ணீங்களோ அவங்கள திருப்பி கேளுங்க அப்படின்னு அவங்க எனக்கு பதில் சொல்லுவாங்க. அவங்க அளவில் அது கரெக்ட் தான். ஏன்னா என்ன அது, அவங்க சமுதாயத்தில் சாதாரண மனிதர்களாக ஒரு அறிவியல் உலகத்தில் இருக்கிறாங்க. எங்கே விதைச்சாங்களோ அங்கே அறுக்கணும்னு பார்க்குறாங்க. சரி, இது அப்படியே இன்னொரு உதாரணம், நான் ஒரு உல்டா உதாரணம் வச்சுருப்பேன். தெரியுமா உங்களுக்கு? ஒரு டாக்டர் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து பெரிய ஹேமட்டாலஜியில் பெரிய டாக்டர். இப்போவும் ராமச்சந்திரா அப்பளோ எல்லாம் போயிட்டு இருக்காரு. அன்னைக்கு என் கூட நண்பராக இருக்கும்போது, அல்லது நான் அவர் கூட நண்பராக இருக்கும்போது, ஜிஹெச்சில் ஹெட்டு ஹேமட்டாலஜி திருமன்காரனை பிரசன்ன ராகவ பரத்வாஜின் பேர். வந்து அவர் வந்து சும்மா ஒன்றும் இல்லை, டிபிஆர் பரத்வாஜின் சுருக்கமாக போடுவான். இவங்க நண்பர்களுக்கெல்லாம் தெரியும். அவர் எனக்கு நண்பர். அப்போ அந்த ஜிஹெச்சில் இருக்கும்போது அங்கே பிளட் டெக்னீஷியன் வெங்கடசுவன் இருப்பார். அடிக்கடி நிறைய பேரை கூட்டிகிட்டு போவோம். ஸ்டூடெண்ட்டு, வாத்தியார், எங்கள் வாத்தியார்லேருந்து ஸ்டூடெண்ட்லேருந்து யாரெல்லாம் தெரியுமோ அவங்களாம் அனுப்பி விட்டுருவோம். இல்லை நான் ஃபோனை போடுவோம், அவரும் வீட்டுக்கு வந்து பார்த்துருக்குறாரு. நம்ம சொல்கிறதால அங்கங்கே போய் பார்க்குறாரு. ராத்திரி 11:30 வரைக்கும் கூட இருந்து 11:30 மணிக்கு மேலே வர லாஸ்ட் ட்ரெயினில் ஓடி வந்து காரை பஸ்ஸு இது ஒரு பிரிட்ஜு மேலே சேத்துப்பட்டில் நிறுத்திட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஓடி வந்து என்னை ஏற்றிட்டு போகிற அளவுக்கு என் நட்பை விரும்பினவர்.
புரியுதா உதாரணம்? வந்து அவர் அந்த டெக்னீஷியன் சொல்லுவான், சார் இனிமேல் நீங்கள் இதெல்லாம் வாங்காதீங்க, என்கிட்ட ஒரு 250 ரூபா கொடுத்து நான் 100 இன்ஜெக்ஷன் இருக்கிற மாதிரி ஒரு டப்பா வாங்கி வச்சுக்கிறேன், வரவங்களுக்குலாம் பிளட் எடுத்து நான் டெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்வார். அப்புறம் நிறைய பேர் கேட்பாங்க, என்னங்க ஒரு டாக்டர் உங்களுக்கு நல்லா தெரியுது, அவர்கிட்ட போய் எல்லாரையும் திரும்பி விட்டு ஏன் பேரை கேட்டு தெரியும், வேலையை பாரு, டாக்டர் எனக்கு வேணும்னா எனக்கு நோய் வரணும்னு அர்த்தம். எனக்கு ஒரு பெரிய நோய் வரும், அவர் என்னை பார்த்துக்குவாரு அப்படின்னு நான் நினைச்சாதான் நான் யாரையும் கூட்டும் போகக்கூடாது. இப்போ என்ன சொல்றீங்க, முன்னாடி கொண்டு சொன்ன கான்செப்ட் பின்னாடி சொன்ன கான்செப்ட். அதே டாக்டர் உதாரணம் சொல்றேன் பாருங்க. அந்த டாக்டரை எனக்கு அறிமுகப்படுத்தினவர் நம்ம ஆதம்பாக்கத்தில் பெரிய அளவில் அபயாம்பிகை இதெல்லாம் நல்ல கோவிந்தராஜ்லாம் டெப்டி செக்ரட்டரியேட்ல இருந்தவர். அவர் எம்ஜிஆர் காலத்திலே எம்ஜிஆருக்கு சொன்ன ஃபைலையே போடாம திருப்பி அடித்தவர், அந்த அளவுக்கு கொள்கையாளர் மாயவரத்துக்கார் கோவிந்தராஜன் பேர், டெப்டி செக்ரட்டரியா இருந்தார். அவருக்கு ஒய்ஃபு அந்த டாக்டருக்கு போய் தொடர்ந்து வேலை செய்வார். அதே டாக்டர் இந்த டாக்டருக்கு ஏன் வேலை செய்வார்னா, அவர் ஒய்ஃபு வந்து அடிக்கடி வீட்டுக்கு ஆதம்பாத்தில் போய் அடிக்கடி மாசத்துக்கு ஒரு தடவை பார்த்து இன்ஜெக்ஷன் போடுவார், எல்லாம் நடக்கும். ஆனால் அந்த ஒய்ஃபு இருக்கிறாங்க, அதுக்குள்ள இந்த டாக்டர்கிட்ட போயிட்டு வந்துட்டு இருந்தா இருப்பாரு. திடீர்னு ஒரு நாள் டாக்டர் உடம்பு சரியில்லை, கொஞ்சம் லைட்டாக படுக்கணும்னு பாருங்க, இல்லை நீங்கள் வீட்டுக்கு போங்க நாளைக்கு பார்த்துடலான்னாரு. வீட்டுக்கு போனார், படுத்தாரு, அதுக்குள்ளே போய் சேர்ந்துட்டார். நான் சொல்கிறது ஒரே நைட்லேயே நடந்தது. அப்போ அவர் எனக்கு பாராட்டு விழா பிஹெச்டி முடித்த உடனே பாராட்டு விழா எடுக்கணும்னு நினைச்சாரு. அந்த வாரத்துக்கு தான் அவர் போய் சேர்ந்தார். அதனால் எனக்கும் பாராட்டு விழாவுக்கும் சம்பந்தம் இல்லை. அதனால் அவர் இது எதுக்கு வரலாறு சொல்கிறேன்னா, தன்னை காப்பாற்றுவாரு டாக்டருக்கு வாழ்நாள் பூரா உதவி செஞ்சவர் அவரு. அந்த டாக்டர் அவருக்கு வந்த நோயை அசால்ட்டா எடுத்துக்கிட்டாரு. அவருக்கு அன்னைக்கு முக்கியமா படுக்க வச்சு ட்ரீட்மெண்ட் எடுத்ததுன்னா அன்னைக்கு அவர் இறந்திருக்க மாட்டார் அப்படிங்கிற அளவுக்கு நாங்க பேசிக்கிட்டோம். இதுல என்ன நினைக்கிறீங்க, நீங்க கொடுத்த இடத்துல வாங்குவீங்களா, கொடுத்த இடத்துல கணக்கு பார்க்க முடியுமா? மனம்ங்கிற இப்ப நான் முதல்ல சொன்ன ஒரு பேராசிரியர் சொன்னதுக்கும் இப்ப சொல்றதுக்கும் இது வந்து நான் 2 உதாரணம் ஏன் சொல்லணும், இந்த 2 உதாரணமும் எனக்கு பழக்கப்பட்ட உதாரணம், நான் பொய்யெல்லாம் கதை சொல்லல. என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, நாம நினைக்கணும் இல்ல, நம்ம வரலாற்றுல நாம எடுக்கிற ஸ்டாண்டு தப்பா ரைட்டா அப்படிங்கறத நாமளே அதே முடிவு எடுக்க முடியாது. அதுக்குதான் சொன்னேன், நான் கப்பு கழுவுனதுக்கு அன்னைக்கெல்லாம் வந்து எரியும், கண்ணு காது மூக்குலாம் எரியும்னா சூடாகும். என்னது இது இவ்வளோ நான் சொல்றது இன்னொரு உதாரணம் சொல்லிடுறேன். நான் யாருக்கு எங்க பேராசிரியருக்காக காஃபி போண்டா வாங்கி கொடுத்து யாரோட கப்பன் சாஸ்திர கழுவணும்னோ அதுல ஒருத்தர் பிலாசபி ப்ரொஃபஸர், இன்னொருத்தங்க அவங்களும் பிலாசபி பிஹெச்டி கேஸ் ஏஜென்சி வச்சிருந்தாங்க. கடைசியா பார்த்தா அந்த அம்மா அவரை கொண்டுட்டு இப்ப ஜெயிலில் இருக்கிறாங்க. அந்த கொன்னதே தெரியாது, காணாம போனாருன்னு 7-8 வருஷம் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் ஏதோ உளறி மாட்டி அந்த அரக்கோணம் அந்த பாலாத்துல கொண்டு போட்டது அது பேப்பர்ல வந்துச்சு, உள்ள போட்டு இப்ப ஜெயிலில் போட்டாங்க. எதுக்கு இந்த வரலாறுலாம் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல இன்னொரு விஷயம், நீங்க பாவிகளுக்கு செய்தீர்களா அப்படின்னா நீங்க நினைக்கக்கூடாது. பாவிகளுக்கு செஞ்சாலும் உங்க பாவம் மொத்தமா போகும். இந்த சித்தர் மார்க்கெட்டில் போனீங்கன்னா நிறைய இந்த பெண்களுக்கும் மோசமானவங்களுக்கும் சாப்பாடு வாங்கி கொடுக்க சொல்லுவாங்க. என்னடா இவங்க இப்படி வேலை வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தாக்கா அது உங்களுக்கு தெரியாது கணக்கு. நீங்க இப்ப நீங்க சாப்பாடு போடுறேன்னு கொள்கை வந்தா பாம்பன் சாமி திருஞான சம்பந்தர்லாம் சொல்றது என்னன்னா, 30 கடவுளை நினைக்கிறவனுக்கு சாப்பாடு வாங்கி கொடு. ஆனா 30 கடவுளை நினைக்கிறவனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க உன்னால முடியாது, ஏன்னா உன் வினை அப்படி. அப்ப யாருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறதுக்கு எப்படி உன்னால வழி வருதோ இதுதான் அன்னதானம். மாகேஸ்வர பூஜையெல்லாம் ஏன் பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு ஒரு விவரம் பத்தாது, நமக்கு யாருக்கு போகணும்னு தெரியாது. ஆனா நீ நல்லவனா இருந்தா அந்த மாகேஸ்வர பூஜையில யார் வரணுமோ அவங்க வந்து உங்கள்ட்ட வாங்கி சாப்பிட்டு உங்களுக்கு வேலை செய்வாங்க. அவங்க வேலை செய்ய மாட்டாங்க, அது கடவுள் கணக்கு போட்டுட்டு இருப்பார். இப்ப இவ்வளவு வரலாறு ஏன் அள்ளி தெளிச்சேன் நான், எந்த ஒன்னையும் நீங்க முடிவு பண்ண முடியாது. ஆனா மனமும் நாம சொல்லுவோம். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, இப்ப நீங்க நான் அள்ளி தெளிச்சதெல்லாம் குழப்பம் மாதிரி இருக்கும். அள்ளி தெளிக்கிறது தான் வாழ்க்கையோட வேலையே. உங்களுக்கு தெளிவா கான்செப்ட் விளங்காது. நான் சொற்பொழிவை நம்ம வாழ்க்கை மாதிரியே பேசுவேன், நம்ம வாழ்க்கையை நமக்கு விளங்காது கடைசி வரைக்கும். ஏன்னா உங்களுக்கு விளங்காத வாழ்க்கையை விளங்குற மாதிரி எப்படி பேச முடியும்? ஏமாத்தினா தான் பேச முடியும். அப்புறம் ஆஹா ஓஹோ இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம், இதை பண்ணா அது பூக்கும், இதை வந்தா அது காய்க்கும் அப்படின்லாம் சொல்றதுக்கு அதெல்லாம் ஏமாத்து வேலை. அது கொஞ்ச நாளைக்கு நடக்கிற மாதிரி தெரியும், ஆனா அதுக்குள்ளேயே எல்லாம் தெளிவா இருக்காது. அப்ப என்ன கடைசியா முடிவுக்கு வரோம்னு கேட்டீங்கன்னா, நாம என்னத்தை அதுக்குள்ள புரிஞ்சிக்கிறோம், இதான் வாழ்க்கை. நாம எடுக்கிற ஸ்டாண்டுனா நிலைப்பாடு. தமிழ்ல நிலைப்பாடுனா ஒரு பிரச்சனை வரும்போது நாம நிக்கிற இடம். நேற்று 2 நாளைக்கு முன்னாடி முடிவெட்ட போனேன், கடையில் உட்கார்ந்தேன். போகும்போதே நான் எட்டி பார்த்தேன், கூட்டம் இது ஓடிடலாம், திரும்பத்துக்குலாம் பிடிச்சான். சட்டம் வாங்க யாரும் இல்லை, எல்லாம் ஓட்டிடலாம்.
போய் உக்காந்தேன். எனக்கு முன்னாடி 2 பேர் இருக்கிறான். இவன் எப்படி ஏமாத்தனான் சரி தொலைது பார்த்துட்டான் கூப்பிட்டான் உட்காந்தாரு. இதுக்கு நடுவில் இன்னொருத்தன் வந்தான். வரும்போது நீங்கள் ஊர் கதை சொன்னால் தான் உங்களுக்கு ஏமாத்துறது, உண்மையான கதையில் சொன்னால் புரிஞ்சிக்கிறதுக்கு புரியுதா? அப்படியே நான் உட்காந்துக்கிறேன். இன்னொருத்தன் வந்து அவன் அப்படியே பறக்கிறான். அவன் தெரிஞ்சவன் பழகுது. நான் அப்படியே ஒன்றும் இல்லை, சும்மா லேசாக 2 நிமிஷம் நான் அப்படியே ட்ரீம் பண்ணிட்டு போயிடறேன் அப்படி இப்படின்னா. என்கிட்ட சொல்லு, எனக்கு முன்னாடி ஒருத்தன் உட்காந்துனால நீ ஒன்று அவன் கூப்பிட்டான். அந்த கடைக்காரன் சொல்கிறான் முடிவு வெட்டுறவன், அவங்க ஒத்துக்கினா நான் பண்ணுறேன் அப்படின்னா. அவன் எனக்கு முன்னாடி வந்தவன் ஒத்துக்கலை, அவனே வெட்டிக்கினான். அதுக்கப்புறம் நான் சொன்னேன், முடி கடை வச்சுக்கிறவன் நீ, வந்தவனுங்கள ரொம்ப சண்டைக்கு விடுற நீ, தெளிவா அவன் வந்தவன் எப்பா இவங்க வந்துட்டாங்க, இவங்களுக்கு வெட்டின பிறகுதான் நான் வெட்டுவேன், நீ தெளிவா நில்லு. நீன்னு வந்து நடுவில் சிண்டு முடிக்கிற வேலை நீ. அப்ப நீ எடுக்கிற ஸ்டாண்ட் என்ன? நீ உன் கடையில் நீ என்ன நிலைப்பா? எந்த கடையிலையும் கொஞ்சம் கூட மரியாதை இல்லைன்னா அந்த கடைக்கு மறுபடியும் நான் போக மாட்டேன். அது என்ன அப்படின்னு கேட்டா, அவன் சரியா செய்யலனா கூட ஏதாவது ஒரு ஒரு நல்ல மனநிலை அவனுக்கு தெரிஞ்சிட்டுன்னா நாம அதுக்குள்ள போகலாம். ஏன்னா அது சரியா செய்யலைங்கிறது அப்புறம் மனநிலை ரீதியா அதுக்குள்ள ஒரு தெளிவு எங்கேயாவது ஒரு புள்ளி இல்லைன்னா அந்த இடத்துக்கு நீங்க குறைஞ்சபட்சம் போகக்கூடாது. அது உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியாது. நீங்க நல்ல மனநிலையில வளர்ந்தாதான் அது உங்களுக்கு தெரியும். அதனால அதையும் நான் உங்களுக்கு சொல்லலாமே தவிர அது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒத்து வரும்னு எனக்கு தெரியாது. அப்ப எடுக்கிற ஸ்டாண்டுக்குள்ள நானும் இருக்கிறேன், யாரும் இருக்கிறது, அடுத்தவனும் இருக்கிறான். இதுக்கு நடுவில் யார் இருக்கிறான்? அந்த பெரிய ஆளுன்னு ஒருத்தரடங்கிறான் பாரு. யார் அது? தீவிரவாதி. முதல்ல சொன்ன ஒரு தீவிரவாதி யாரு? மகா தீவிரவாதி, கடவுளுங்கிற பேர்ல இருக்கிறான். அவங்கிட்ட நீங்க மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா தான் உங்க உயிரை எடுக்க மாட்டான், ஆனா உயிரை எடுக்கிற அளவுக்கு பிரச்சனை பண்ற. இதுதான் அந்த இடத்துல நீங்க எடுக்கிற ஸ்டாண்டு. நீங்க எப்படி எடுக்கிறீங்களோ உங்களை வாழ வைக்கிற, இதுதான் மனம் பற்றிய நிலைப்பாடு. இது விடவே நீங்க புரிஞ்சிக்க முடியாது. மனம் குணத்துல வளருது, உயர்வா இருக்குன்னா என்ன அர்த்தம்? என் உயிர் போனாலும் பரவாயில்ல நிக்கிறது தானே உயர்வு. ஆனா உயிர் எடுக்கிற வேலை வரைக்கும் நடக்குதா இல்லையாங்க? அப்ப நீங்க குணம் என்னும் குன்றேறி நிற்றல்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? குணம் என்ன குன்றேறி நிற்றல்னா உங்களுக்கு என்ன இது வரைக்கும் புரிஞ்சுது? அப்படியே பெரிய பணக்கார மாதிரி அப்படியே தவசி மாதிரி கையை நீட்டினா கண்ணை திறந்தா எல்லாம் நடக்கும். அது இல்ல, எத்தனை பிரச்சனை வந்தாலும் தெளிவா நிக்கிறவன். அப்ப அவனை சுத்தி பிரச்சனை தான் இருக்குதுன்னு அர்த்தம். அதான் குணம் என்னும் குன்றேறி நின்றார். இப்ப எப்படி இப்ப இன்னைக்கு ஏன் இந்த விஷயத்துல எளிமையான புரிதல் இல்லாம தான் டைவர்ஸ் உடனே போய் வாங்கிடுறாங்க. இல்ல ஏதோ ஆசைப்பட்டு அந்த உடம்ப பார்த்து இந்த வேலைக்கு போய் கல்யாணத்தை பண்ணி குழந்தைய பெற்றுக்குன்னு டைவர்ஸ் வாங்குறது ஏகப்பட்டது வந்து போச்சு. இப்போ நீங்க வார வாரம் அந்த ஞாயிறு போன்ற மலர்கள்ல விவாதிக்கப்படுற விஷயமே இதான். குழந்தை பெற்றுக்கிட்டு டைவர்ஸ் வாங்குறது எப்படி, அல்லாடுகிற குழந்தைகள் அப்படின்னு டைட்டில போட்டு வார வாரம் எழுதினுக்கிறாங்க பத்திரிகை இல்லை. அந்த ஆராய்ச்சி மலர்கள் வரும்ல, இந்த குடும்ப மலர், வெங்காய மலர், அது மாதிரி மலர்கள்ல என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஏன் அப்படி வருது? சேர்ந்துட்ட பிறகு நீ எதுக்குள்ள டாலரேட் பண்ண, உங்க விஷயம் தாண்டி உங்க புள்ள ஒண்ணு இருக்குது, சமூகம் ஒண்ணு இருக்குது அப்படிங்கிற அந்த விஷயத்தை கத்துக் கொடுக்கிற மாதிரி சமூகம் இல்லை இப்போ. அதுதான் பிரச்சனை இப்போ. அதனாலதான் என்ன செய்யறதுன்னு தெரியாம அவங்க பிரிஞ்சு போறது, அதுக்கப்புறம் எப்படியாவது போறது. இந்த சமூகத்துல பிரிச்சு விட்டா உங்களை எல்லாரையும் காலி பண்றது ரொம்ப எளிமை இல்ல. இதை முதலாளிங்க தெளிவா பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது இந்த உலகத்துல அப்படிதான் நடக்கும். அதனாலதான் இப்ப நாமெல்லாம் பேசுறது எதுக்கு? இந்த மனம்ங்கிறத பேசுறது. அதுக்குள்ள நீங்க எடுக்கிற நிலைப்பாடு தான் என்ன? 2 பேர் இருக்கிறோம், நம்மளை வச்சு மட்டும் எடுக்கிறதா? இதுக்கு நடுவில் வேற ஒண்ணு எது இருக்குது? இதை தாண்டி கடவுள் ஒண்ணு இருக்குதா அப்படிங்கிறதுக்குள்ள போறதுதான் இந்த குணம் என்னும் குன்றேறி நிக்கிறது. இதோட ஸ்டெப்ல தான் எல்லாரும் இருக்கிறோம். நாம உடனே இப்போ ஒருத்தர் சொல்வார், எனக்கு காரைக்கால்ல இருந்து ஒருத்தர் வந்தார், அவரு அப்படி பார்த்தார், அவருக்கு அங்க காரைக்கால் பழக்கம் இங்க வந்துடுச்சு. சரி வேலையை முடிச்சாரு. அது வரைக்கும் என்ன பக்கத்துல வச்சுக்கினே சுத்திட்டு இருந்தார். முடிச்சுட்டு நான் பஸ் ஏற்றி விட்டேன். அவர் போய் 15 நாளா போன் எடுக்கல. போன் அடிச்சா 15 நாள் கழிச்சு போன் எடுக்க, தலைவரை நீ பெரிய சித்தரியா, ஏன்னா அன்னைக்கு நைட்டு நான் என் பஸ்ல இருந்து அவங்களே போட்டுட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போட்டானுங்க, என் கண்ணாடி இல்ல, செல்போன் இல்ல, 1500 ரூபாய் காசு இல்லைங்கிறார். எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க ஒவ்வொன்றுத்திலையும் எடுக்கிற நடைமுறைக்குள்ள இவங்களை தாண்டி ஒரு விஷயம் வந்து மோதும். இந்த மோதிர விஷயத்தை அறிவியல், வரலாறு, சமூகவியல் எல்லாம் என்ன சொல்லும்னா கொஞ்சம் படிப்பினையா சொல்லும். ஆனா நம்ம இங்க வந்துட்ட பிறகு நமக்குள்ள தெளிவா கடவுளா தெரியும்.
அப்போ ஒவ்வொன்றுத்துக்குள்ளேயும் உங்க குணத்தை கண்டுபிடிக்கிறது தான் நாம என்ன சொல்றோம், அந்த கடவுளோட படிநிலை. அதுதான் எது, மனம். இப்ப இப்படி வச்சுங்களேன், நம்ம இந்த அம்பத்தூர் அடியாருங்களாம் இருக்கிறாங்க. ஒரு தடவை என்ன பண்ணாங்க, இந்த அம்பத்தூர்ல ஒரு விழா ஒன்று எடுத்தாங்க. அங்க போனோம். விழா முடிஞ்ச உடனே, நான் எதுவும் வேற விழாவெல்லாம் சொல்லலை, நம்ம அடியாருங்க நடத்துற விழாவை சொல்றேன். சாப்பாடுக்கு ரெடியா சொற்பொழிவாளர் நான் ஒருத்தன் போறேன், இன்னும் 2 சொற்பொழிவாளர். ஆனா அதுக்குள்ள பார்த்தா சாப்பாட்டுக்கு எல்லாம் உட்காந்துட்டாங்க. எங்களுக்கு உட்கார வைக்க இடம் இல்லை. அங்கே இழுத்தும்போய் உட்கார வைக்கிறது, அங்கே இழுத்தும்போய் உட்கார வைக்கிறது தான் வேலை நடக்குது. அப்புறம் இன்னொரு இடத்துக்கு போனோம், சாப்பிட வைக்கிற இடத்துல உட்காந்த இடத்துல சண்டை வருது, இதெல்லாம் நடக்குது. எனக்காக ஒன்றும் புரியல. இப்போ என்ன முடிவு எடுப்பீங்க நீங்க? ஏப்பா சாப்பாட்டுக்கு கூட்டம் நடத்துறதுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை அங்கே கோயிலில் வந்து சாப்பிட்றது தான் கூட்டம் நடத்துறீங்களா? இல்லை கூட்டத்தில் இது இல்லை, இது பரவாயில்ல. நம்ம வேலூரில் அப்படி தான் கூட்டம் நடந்தது. ஐயோ சாப்பாடு டைம் ஆச்சு, நம்ம சீக்கிரம் கூட்டத்தை முடிச்சிங்க, நீங்கள் கொஞ்ச நேரம் பேசினாலும் பரவாயில்ல, இப்போ சீக்கிரம். இன்னும் வருஷத்துக்கு ஒரு தடவை கூட்டம் நடக்குது, வருஷத்துல ஒரு தடவை ஒரு சொற்பொழிவாளர் வராரு. அதை ஒரு அரை மணி நேரம் தள்ளி வச்சு கேட்டுட்டு சாப்பிட்றதுக்கு கூட மனசு. ஐயோ ஊருக்காரங்களுக்கு சாப்பாடு, அப்ப சாப்பாடு போறோம் தான் காசு கலெக்ஷன் பண்ணிருக்கிறாங்க. அதான் நடக்குது. சொற்பொழிவாளர் ஆண்டு விழா நடத்தினாங்க. அப்புறம் அம்பத்தூர்ல அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் நாங்க ஒரு நாளைக்கு அதை நட்டிட்டு போங்களேன், என்னையா கூப்பிட்டீங்க அப்படின்னா அப்ப கேட்க முடியாதுல்ல. இந்த மாதிரி சொற்பொழில் தான் கேட்க முடியும். அவங்க இருந்தா பரவாயில்ல, நான் வெளியில போய் திட்டாம அவங்க எதிர தானே பேசுறேன். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா, இதுக்குள்ள இது ஒண்ணு. அங்க இப்ப நான் வந்து ஐயா ஐயாவுக்குலாம் நீங்க மரியாதை கொடுக்கல அப்படின்னு நீங்க கேட்கறீங்கன்னு வச்சுங்களேன். இப்ப நீங்க எப்படி இருக்கணும், அந்த இடத்துல கேட்குறீங்களா இல்லை உண்மையிலே? இப்போ எனக்கு இங்கே நிறைய பேர் இப்போ சொற்பொழிவுலாம் சொல்கிறாருல்ல, ஐயா பெரியவர் வல்லவர்னு சொல்கிறீங்கல்ல. இது என்ன ஐயா பெரியவர் வல்லவர்னு சொன்னால் பிடிக்காது. ஏன்னா நீங்கள் அந்த இடத்துக்கு வரமாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஐயா எங்களுக்கு உங்களுக்கு சம்மந்தம் இல்லை, கேட்குறதோட போயிடணும். ஏன்னு கேட்டால் என் இடத்துக்கு என்ன வல்லவர் நல்லவர்னு சொன்னால் நான் எதிர்பார்க்குற மாதிரி ஆளாக இருந்தால் தான் சொல்லணும். அதுதான் பிரச்சனையே. எனக்கு பாராட்டு விழா எடுக்க வந்தவங்கலாம் ஒருத்தர் தலைவர் பதவியிலேருந்து தூக்கிட்டாங்க, தியாகராஜன் சைவர் சார்ந்த பெருமன்றத்தில். அவரு அப்போதான் அதே மாதிரி இன்னொருத்தர் பாராட்டு விழா போய் சேர்ந்துட்டார். எனக்கு பாராட்டு விழா எடுக்கணும் ஒன்றும் கிடையாது. நான் என் வேலையை பார்க்குறேன், தெளிவாக பார்க்குறேன். இதில் நம்மளை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்குது, நமக்கு என்ன கான்செப்டோ அதை செய். இப்போ நீ ஒரு சமூகத்தில் இதுக்காக ஒரு பிரச்சனை வருதா, அதில் வந்து நின்னியா நீ மைக்கா பூச்சிக்கின்னு பாராட்டுறதுக்கு மட்டும் வரைய, நான் ஒரு பிரச்சனைக்கு போனால் என் பின்னாடி வந்தியா, அல்லது அதுக்காக நீ என்ன வேலை பண்ண, அப்போ என்ன கேட்டு நீ எதுக்காக வந்த, ஏன் வர்ற அப்படின்னு ஒரு கேள்வி வருமா வராதா? இந்த ஜான்ரா கோஷ்டிக்கிட்ட ஊந்தே காலம் பூரா தமிழ்நாடு போச்சுன்னு எனக்கு தெரியும்ல வரலாறு. அப்போ நான் பாம்பன் சாமி வரலாறு எனக்கு தெரியும். ஏன்னா பாம்பன் சாமி வரலாறு எவனும் எழுதலைன்னா என்ன அர்த்தம், பாம்பன் சாமியை பற்றி இங்கே வரவனுக்கு மட்டும்தான் தெரியும். அப்புறம் கொஞ்சம் பேருக்கு தெரியும். ஆனா பாம்பன் சாமியே ஏதோ பௌர்ணமி விழாவால கொஞ்சம் பேருக்கு தெரியும். ஆனா பாம்பன் சாமி சைவ சமய சர்வத்துக்குள்ள திருஞான சம்பந்தர் மாதிரி சண்டை போட்டுக்காரு. யாருக்கா தெரியுமா? அந்த உணர்வோட படிச்சிருக்கீங்களா? அந்த உணர்வு உங்களுக்கு வருமா? பாரதியார் அப்படி சண்டை போட்டான்னு தெரியுமா? ஏன்னா பாரதியார் வந்து அப்படி இருந்ததுனாலதான். ஆனா இன்னைக்கு எழுதுறவங்கலாம் தப்பா எழுதிட்டு இருக்கிறான்ல கொஞ்சம் பேரு. அவர் வந்து பாரதி பிஜேபி எல்லாம் எழுதுறான்ல, அவனுக்கு தெரியுமா அது? அப்ப என்ன அர்த்தம்னா அந்த உணர்வுக்கு நீ வரணுங்கிறது தான். இதான் மனத்தோட ஸ்டாண்டு. மனத்தோட ஸ்டாண்டுனா என்னன்னா, அடுத்தது ஒண்ணு சொல்றேன் பாருங்க. இப்ப பாமசாமி இருக்கிறார், அவர் என்ன பண்றாருன்னா வருத்தப்படுறார். எப்போ சண்முகம் பாடி சின்னவர் கூட இருக்கிறார். யாரு? சின்னசாமி ஜோதிடர் என்கிற சின்னவர் பாம்பன் சாமி கால் உடைஞ்சு பெட்ல இருக்கிற காலத்துல சண்முகத்தை பாடிக்கிட்டு கூட இருக்கிறார். பாம்பன் சாமி வரலாறு எழுதுறாரு அசோகசாலத்துல. அவ்வளோ பெரிய மகான். அந்த வரலாறுல தப்பு செஞ்சவனை விட்டுட்டு போக வேண்டியதானே. சில பேர் வரலப்பா அப்படின்னு வருத்தப்பட்டு ஒரு பாட்டு எழுதுறாரு. பொறுக்கி அயோக்கியம் புறம்போக்குலாம் நான் திட்டுவேன்ல, அந்த மாதிரி அவரு நாம திட்டத்துலாம் நாங்கெல்லாம் உடனே நின்னுக்குவோம். சாமியை வந்து யாரையும் வந்து என்னது அது பெரிய அனுபவத்துல தான் இருப்பாங்க. ஆனா அவங்களை ஏன் அது பாதிக்குது? கடவுள் முருகனே இருக்கிறான். இந்த பிள்ளைக்கா பையன் வந்தான்னா வரலதான் ஒன்றும் இல்லை. திருவிக்கியாவை சொல்றாருன்னு பீமாசம் யாரு நக்கீரன் வழியடிமை பீமா சோமசுந்தரனார்லாம் எழுதியிருக்கிறாருன்னு சொல்லுவாங்க. எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. இது தாக்குது இல்லை அவங்கள. ஏன் தாக்குது? குணம் என்னும் குன்றேறி நின்றார் தான். அவங்க ஏன் தாக்குது, எப்படி தாக்குன்னு மட்டும் நான் சொல்லுவேன். ஏன் தாக்குதுன்னு சொல்ல மாட்டேன். எப்படி தாக்கும் தெரியுமா? அதுதான் இந்த உலகத்துல எல்லாருக்கும் புரியாது. அது ஏன் அப்படின்னா அது ஒரு நுட்பமான தாக்குதல். எப்படி தெரியுமா? அது இப்போ வந்து நீங்க நம்ம வீரா இருக்கிறாரு, அங்கங்க கடன் வாங்கிறாருன்னு வச்சுங்களேன். சில இடத்துக்கு போக முடியாது. ஏன்னா அங்கே கடன்காரன் நிற்பான். அதனால அங்கே போக முடியாது.
இப்ப அவருக்கு அது மனநிலை ரீதியா கடன் கொடுத்துருவாரு, அது பிரச்சனை இல்லை. கடன் வாங்கி தான் வாங்கணும்னு கடவுள் வச்சிருப்பான். இப்ப சுந்தரர்கள்லாம் அப்படிதான். இப்ப எனக்கெல்லாம் வந்து காசை முன்னாடி கொடுக்க மாட்டான், நான் பிரச்சனையில போனா காசை கொண்டாந்து கொடுத்துருவான். நீங்க கோடிக்கணக்கில் கூட பிரச்சனைக்கு நான் போயிடலாம், அந்த காசை கொடுக்க வழி பண்ணுவான். ஆனா காசுல காசு இது எடுத்து பிரச்சனை பண்ணணும்னு அது விட மாட்டான். இது சுந்தரர் வாழ்க்கை. சுந்தரர் வாழ்க்கை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அவரு கடவுள்கிட்ட வாங்கிடுவார், ஆனா இருந்து எடுத்து கொடுக்கறது கிடையாது, வாங்கி கொடுக்கறது. ஒரு வித்தியாசம் புரியுதா? இது ஒரு வாழ்க்கை. இது வந்து சுந்தரர் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான இடம். இது ஒரு பக்கம். ஆனா வீர மனநிலையில கடன் வாங்குற மனநிலை இருந்துட்டா பிரச்சனை இல்லை. கடன் வாங்கக்கூடாத மனநிலை உள்ளதா இருந்தா எப்படி இருக்கும்? கடன் வாங்குற நிலைமை, கடன் வாங்கக்கூடாதுங்கிற மனநிலை. இப்ப கடன்காரன் வந்தா அவருக்கு மனநிலை எப்படி இருக்கு? இடம் புரியுதா அவங்களுக்குலாம்? கேள்வி வந்து இது சும்மா இல்லை, இது டபுள் கேம் கேள்வி. டபுள் கேம்னா டபுள் கேம் ஆடுறவன் கேள்வி இல்லை, இதுதான் கடவுள் பிரச்சனை. இந்த இழந்து போகாதுன்றது நான் சொன்ன பாருங்க. இழந்து போகாதுன்னா பிரச்சனை வரும், அதுல உழாம பிரச்சனை முழுசா வலி ஏத்துக்கணும். யார் மாதிரி? பீஷ்மர் மாதிரி. அம்பு படுக்கையில உடம்பு நிற்கும், ரத்தம் ஒழுவும், ஆனா உயிரோட மாட்டான். பீஷ்மர் கதை தெரியல மகாபாரதத்துல. அவன் மட்டும்தான் பெரிய ஆளு, சொச்சன் தன் பேரு. அவன் முடிவை அவனே எடுப்பான். யாரு? பீஷ்மன். மற்ற கேரக்டர்லாம் டூப்ளிகேட் தான். அதாவது குணத்துல கான்செப்டுக்குள்ள பீஷ்மன் தான் அதுக்குள்ள பெரிய கேரக்டர். அம்பு படுக்கையில கிடப்பான். யாரு? பீஷ்மர். தலை கூட கீழே விடாது, எல்லாம் அம்புல தான் நிற்கும். அந்த ஆளு ரொம்ப நாளா அம்பு படுக்கையில இருந்து ரத்தம் ஒழுகிட்டு உயிரை மட்டும் உடலை. சண்டை நடந்துட்டே இருக்கு, திடீர்னு கண்ணை ஓடியாரான். டே எல்லாம் சண்டை நிறுத்துங்கடா அப்படின்னு ரெண்டு பக்கத்துலையும் சொல்றான். ஏன்னா அந்த தர்மத்தை சொல்ல போறவன் உயிரை விடுறதுக்கு முடிவு எடுத்துட்டான். அதுக்கப்புறம் தர்மத்தை சொல்றதுக்கு ஒருத்தனை இருக்க மாட்டான். ஓடி வாங்கடா எல்லாரும் உட்காந்து, இது இதை விட முக்கியமானது இந்த இடம். அவங்ககிட்ட எல்லாரும் உபதேசம் கேட்டுக்கிறாங்க. யார்கிட்ட? பீஷ்மர் கிட்ட. இதுதான் டபுள் கேம். உயிரை விட முடியாத நிலைமை. நீங்க எந்த காலத்திலும் உடம்புல இருந்தா உயிரோட தானே இருக்குன்னு ஆசைப்படுவீங்க. நானா முடிவெடுத்து உயிரை விடணும், இது எப்படி இருக்கும்? உயிரை விடக்கூடாது, ஆனா நானா முடிவெடுத்து உயிரை விடணும். யாராலையும் முடியுமா? இதான் டபுள் கேம். டபுள் கேமோட எல்லை இது. உங்களால முடியுமா? ட்ரை பண்ணி பாருங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டரே பிரச்சனையா இருக்குது நமக்கு. டபுள் கேம்ல எங்க போய் நிக்க? இதுதான் கடவுளை புடிச்சு சாத்துற இடம். இது வந்தாதான் மாணிக்கவாசகர் திட்டுவார். அவன் வந்து திருட்டு பையன் அப்படின்னு மாணிக்கவாசகர் திட்டுவார். அதுக்கப்புறம் ஏறக்குறைய அருளாளர்கள் எல்லாருமே இடம் கிடைக்கிறப்பெல்லாம் திட்டிக்கிறாங்க கடவுளை. ஏன்னா அவன் பண்ற டார்ச்சர் அப்படி இருக்கும். அது திருஞான சம்பந்தரா இருந்தாலும் சரி, திருநாவுக்கரசா இருந்தாலும் உங்களுக்கு தெரியாது, நீங்க பாராட்டி தான் கேட்டிருப்பீங்க. நம்ம திட்டுற இடம் நமக்கு தெரியும். அது நம்ம பைத்தியம் திருஞான சம்பந்தர் திட்டினது. நீ யமண்டா அப்படின்னு யார் திட்டினாரு? திருநாவுக்கரசை கூற்று அப்படின்னாருல. முதல்ல நாகரிகமா சொல்லுவோம். நாங்க காலேஜில் வாத்தியார திட்டத்துக்கு எப்படி சொல்லுவோம்? அசிங்கமா வாத்தியார திட்டிட்டு பக்கத்துல பையனை கையை காட்டுவோம். ஏன்னா அது வந்து இயற்கை தானே. அந்த மாதிரி நம்ம திருநாவுக்கரசரும் கோவம் வரும். ஏன்னா கோவம் எங்க காட்டுங்க? கடைசியில கடவுள்கிட்ட தான் காட்டணும். இதுதான் குணம் என்னும் குன்றே இருந்தா. உலகத்துல யார் மேலேயும் கோவம் காட்டாம கடவுள் மேல கோபம் காட்டுற அளவுக்கு வந்தா உங்களுக்கு சகிப்புத்தன்மையோட எல்லையில இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அதுதான் இந்த கடவுளை உணர வைக்கிறது. அங்க இப்ப நான் சொன்ன இல்ல, கடைசியா குணம் வெகுளி கணமேயும். இதுக்கு மேல இந்த உலகத்தை உயிரோட எடுக்கிறாரா முடிவு பண்ணிடுறான். அதான் வெகுளி. கோபம் அவனுக்கு எப்ப வருது? உயிரோட அவன் முடிவெடுத்தாதான் உயிரை விட முடியும். ஆனா இந்த உலகத்துல இதுக்கு மேலேயும் அடிச்சுக்கிறானுங்க, இதுக்கு மேலேயும் இந்த ஆசையில வாழறானு, இது ஒரு உலகமாடா அப்படின்னு உயிரை உடனே முடிவெடுக்கிறான் பார். அந்த கோபத்தை தான் நிறுத்த முடியாது. அது கண்ணனை ஆனாலும் நிறுத்த முடியாது. அதுதான் கோவம் வர்ற இடம். நீங்க உடனே சாபம் குத்துருவாங்கன்னு இந்த பழைய கதையை உள்டா விட்டே படிச்சுருக்கீங்க. திருவள்ளுவனுடைய கருத்து அது கிடையாது. ஒரு பெரிய அனுபவத்துக்குள்ள எல்லா பிரச்சனைகளையும் சகித்து கொண்டு வளர்கிறவன் தான் குணம் என்னும் குன்றேறி நிற்பவன். அதுல எடுக்கிற ஸ்டாண்டு தான் அவன் கோவப்படுறது. அதை முடிவு கொண்டு வர்ற இடம் தான் கோவப்படுறது. அதுதான் வெகுளி. அந்த இடத்துல அவன் பிறப்பு ஆனது வளர்கிறது, மரணமானது மறைகிறது. இந்த இடம் வரைக்கும் வர்றதுதான் நம்ம பாம்பன் சுவாமிகளுடைய விஷயத்துல நீங்க வந்து இந்த மனம் பற்றிய கருத்துல தெளிவா பிராக்டிகலுக்கு கொண்டு வர்றது. அதுக்கப்புறம் இன்னொரு நமக்கு ஒரு சின்ன உதாரணம் ஒன்று சொல்றேன் பாருங்க. அன்பே சிவமாய படிச்சிருக்கீங்களா? அன்பே நான் எழுதின கட்டுரை படிச்சீங்களான்னு கேட்கல. திருமூலர்ல அந்த பாட்டு எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கேன். அன்பு சிவமும் இரண்டு என்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிவிலார், அன்பும் சிவமும் என்ன ஒன்னும் நினைச்சிட்டீங்கன்னா தான் என்ன வரும்? அமர்ந்திருந்தாரே அன்பே சிவமாய்
அமர்ந்து இருந்தாரே அப்படின்னு அழகா சொல்லுவார். இப்போ என்ன பண்றீங்க நீங்கன்னு கேட்டீங்கன்னா, நான் என்னோட சிவஞான போதம் படித்தவங்களுக்குலாம் தெரியும். சிவஞான போதம் முன்னுரை நான் எழுதியிருப்பேன். ஒரு 40 பக்கம் இருக்கும் அந்த முன்னுரை. இங்கே தான் பாமன் சாமி கோயிலில் நூலுக்கு உரை எழுதுனேன். முன்னுரை அதுக்கு முன்னாடியே எழுதினேன். 2 வருஷத்துக்கு முன்னாடியே முன்னுரை எழுதினேன். உரை இங்கே எழுதினேன். அதில் என்ன எழுதியிருப்பேன்னா, சாப்பிட்றதுனா என்ன அப்படின்னு தொடங்கியிருப்பேன். நிறைவாக சாப்பிட்றதுனா என்ன? மனம் நிறைவாக சாப்பிடணும். இதுதானே நம்ம வாழ்க்கை. மன நிறைவாக தானே சாப்பிட்றீங்க எல்லாரும். மன நிறைவாக சாப்பிட்றீங்களா, வயிறு நிறைய சாப்பிட்றீங்களா? என்ன சார், வயிறு நிறைய தான் சாப்பிட்றீங்களா, மனம் நிறைய சாப்பிட்றீங்களா? நோய் வந்தால் எதுவும் நிறையாது. அதுவும் சக்கரை நோய் வந்தால் எவ்வளோ சாப்பிட்டாலும் அடங்காது. என்ன, மனம் நிறைவாக சாப்பிட்றீங்களா, வயிறு நிறைவாக சாப்பிட்றீங்களா சார்? ஏதாவது நிறைவாக சாப்பிட்றீங்களா யாராவது? ஸ்கொயர் மீல்ஸ்ன்னு பேர். என்ன நிறைவாக சாப்பிட்றதுன்னா என்னன்றதை பற்றி ஒரு 2 பக்கத்துக்கு அதில் எழுதியிருப்பேன். என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு எது கொடுத்தா வயிறு நிறையும்? என் கல்லை போட்டால் தான் வயிறு நிறையாதா? உங்களுக்கு ஒரு வரலாறு சொல்கிறேன். இந்த பழங்குடியின மக்கள் வரலாறுல உணவு மருத்துவ வரலாறுலாம் நீங்கள் படித்தீங்கன்னா முக்கியமானது. பழங்குடி மக்களில் ஒரு சிலருக்கு சாப்பாடு கிடைக்கலன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே பக்கத்தில் வச்சுருக்கிற மண்ணை எடுத்து சாப்பிடுவாங்க. மண் ஒரு கிலோ 1/2 கிலோ சாப்பிட்டுட்டு நடக்கக்கூடாது. அதான் அதில் இருக்கிற பிரச்சனை. மண்ணை சாப்பிட்டாலும் வேகமாக எங்கேயும் நடக்காமல் அங்கேயே படுத்துட்டாங்கன்னா அது அவங்களுக்கு செரிச்சிடும். இதெல்லாம் நீங்கள் பொய்யெல்லாம் கிடையாது. உணவு மருத்துவம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நடந்து சாப்பிட்டுட்டு ரொம்ப தளவு அவன் அதை சாப்பிட்டுட்டு ரொம்ப தளவு நடந்து போயிட்டு போனவெல்லாம் செத்து போயிருக்கிறான். ஏன்னா அது அந்த வேலையை அது செய்ய முடியாமல் சிக்கி போகுது. உங்களுக்கு கூட தெரியும். இது உணவு மருத்துவத்தை சொல்லும்போது ஒரு உதாரணமாக சொல்லுவோம். இது முதல் கான்செப்ட். நிறைவாக சாப்பிடும். இது வயிறு நிறைய சாப்பிட்றதுல எதோ ஒன்றாலும் சாப்பிடலாம். முதல் கான்செப்ட். 2வது, வயிறு நிறைய சாப்பிட்றதுங்கிறது நாக்குக்கு சுவையாக சாப்பிட்றீங்களா, உடம்பு வேலை செய்யறதுக்கு சாப்பிட்றீங்களா? இது அடுத்த கான்செப்ட். கேள்வி வருது இல்லை? நிறைவாக சாப்பிட்றதுல அடுத்த கான்செப்ட் என்ன? வயிறுங்கிற ஒரு ஓட்டையை நிரப்புறதுக்கு சாப்பிட்றோமா, அல்லது நிறைவாக சாப்பிட்றதுங்கிறது 2வது எந்த ஆராய்ச்சிக்கு போகுது? உங்களுக்கு யாராவது, நீங்கள் இவ்வளோ நாள் வாழறீங்களா, யாராவது சாப்பாட்டை பற்றி கவலைப்படுறீங்களா? எனக்கு தெரியும். இந்த லேடிஸ் இல்லாமல் அல்லது லேடிஸ் இருந்து அவங்களுக்கு ஒத்துழைச்சி வேலை செய்யறவங்கலாம் தெரியும். இந்த சமைக்கிறது எங்கள் வீட்டுக்காரம்மா காலையிலேருந்து சமைக்க ஆரம்பித்து 10 மணி வரைக்கும் அதே வேலையாக இருக்கிறாங்க அப்படின்வாங்க. அதை சட்டு சிட்டுன்னு செஞ்சு முடிச்சு அவங்களால வர முடியல. இவருக்கு தான் தெரியும். இவர் செஞ்சு பார்த்தாருன்னா தெரியும் எப்படி சட்டு. அப்புறம் தான் இவருக்கு நாட்டில் சுவை இருக்காத. 3 வேலையும் இப்போ சில வீடுகளில் ஒரு வேலைக்கு செஞ்ச குழம்பு அடுத்த வேலைக்கு சாப்பிட மாட்டாங்க. பிரகஸ்பதிங்க அடுத்த வேலைக்கு அவங்க வேலை செஞ்சாகும். அப்போ இவங்க வீட்டிலலாம் என்ன பண்ணணும்? 3 வேலையும் அந்த அம்மா வேலை செஞ்சுதான் ஆகணும். இப்போ அந்த அம்மாவுக்கெல்லாம் வாழ்க்கையில் என்ன மனநிலை நிறைவு வராது. சரி, 3 வேலையும் சுவையா சாப்பிட்றது, இப்படி ஒரு விஷயம் வருது. இப்போ நிறைவா சாப்பிட்றதுனா என்ன நீங்க முடிவுக்கு வந்தீங்க? எத்தனை பேர் சாப்பிட்ருக்கிறீங்கல்ல? வாழ்க்கையில் சாப்பிட யாராவது கற்றுக்கிட்டீங்களா? நான் வேற மாதிரி கேட்கல. திருமூலரும் நாவுக்கரசரும் கேட்ட மாதிரி கனி தந்தால் கனி உண்ணவும் வல்லீரோ, சாப்பிட தெரியுமான்னு அவங்க கேட்குறாங்கல்ல, அதை கேட்கல. சாதாரண சாப்பாடு விஷயத்தை தான் கேட்குறேன். நம்ம இப்போ உலகத்தில் சாப்பிட்டுட்டு வாழறோம்ல, இந்த சாப்பாடு விஷயத்தை பற்றி யாராவது ஆராய்ச்சி பண்ணிருக்கீங்களா? நான் அடிக்கடி இந்த நாட்டோட கேவலமான ஒரு நாடுன்னு அடிக்கடி திட்டத்தில் இது ஒரு பாயிண்டாக சொல்லுவேன். என்ன பாயிண்ட்னா, இந்த நாட்டில் டாக்டர்களுக்கு மரியாதை எப்போ வந்ததுன்னா, நோயாளிகளை உருவாக்கினதுனால டாக்டருங்க வந்துட்டானுவோம். ஆனால் 12வது வரைக்கும் எதை சாப்பிடணும், எப்படி உழைச்சி சாப்பிடணும் அப்படிங்கிறத கற்றுக் கொடுத்துட்டிங்கன்னா நோய் வராது. ஆக்சிடென்ட்டோ ஒரு புது நோயோ வந்தால் தான் டாக்டர்கிட்ட போகணும். முறையாக சாப்பிட்டுட்டிங்கன்னா அந்த நாட்டில் நோய் வராது அப்படிங்கிறது திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறது மட்டும் இல்லை, அது எனக்கு தெரியும் எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறது. ஆனால் எனக்கு இப்போ தான் தெரியும். அதுக்கு முன்னாடி என் உடம்பு கேட்டு போச்சு. அதுக்கு முன்னாடி நீங்கள் பிறப்பு ஒன்று இருக்குது. உங்கள் பிறப்புலையே சிலருக்கு என்னவாகும், சிலது ஏற்றுக்காது. பிறப்புல இருந்தே சில உடம்புல புளிப்பு அதிகமாக இருக்கும், சில உடம்புல காரம் அதிகமாக இருக்கும். அந்த உடம்புக்கு ஏற்ற மாதிரி நோய் வரும். இது தனி. இதை அப்புறம் சொல்கிறேன். பொதுவாக இந்த நான் வாழறவன் இந்த மாதிரி முறையாக சாப்பிடணும் அப்படிங்கிறத எங்கேயாவது படிச்சுக்கிறீங்களா, இல்லை வீட்டிலையாவது சொல்லி கொடுத்துருக்காங்க? ஆனால் வாழ்க்கையில் பெரிய விஷயமே அதான். அதுக்கு தான் இந்த ஆனாலப்பட்ட வேலை எல்லாமே இந்த சாப்பிட்ற விஷயத்துக்கு தான். ஆனால் சாப்பிட்ற விஷயத்தை விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் படிப்புங்கிற பேரில் சொல்லி கொடுக்குறாங்க. சரிதானே? அப்போ எப்படி ஏமாத்துறாங்க அப்படிங்கிறது. ஏன்னா சாப்பாடு அவங்க கொடுத்து தான் நம்ம சாப்பிடணும். ஏன்னா நமக்கு நோயோட சேர்த்து கொடுப்போம். அதுக்காக இப்போ சாப்பிட்றதுனா என்ன, அடுத்த கட்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சுவையாக சாப்பிட்றதுன்னு சொன்னேன்ல, அடுத்தது அது எதுக்கு மாறும்? 6 சுவை, காய்கறி, கீரை அப்படி இப்படிலாம் மாறுது இல்லை? சரி, இது நிறைவாக சாப்பிட்டேன்னு ஆயிடுமா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுங்க?
சாப்பாடு தான் காய்கறி, கீரை இருக்கும், கூட்டு இருக்கும், பொரியல் இருக்கும், சாம்பார் இருக்கும், இன்னும் வேற சிலருக்கு மீன், கறி ஏதோ இருக்கும். இந்த மாதிரிலாம் சாப்பிட்றவங்க இருக்கிறாங்கல்ல. இது நிறைவான சாப்பாடு தானே? நிறைவான சாப்பாடு தானே? எதுக்கு நிறைவான சாப்பாடு? அது நாக்குக்கா வேலை செய்யறது தான். சாப்பிட்றது ரெண்டுத்துக்கு தான். ஒன்று வேலை செய்யறதுக்கு, இன்னொன்று நாக்குக்கு. நாக்குக்கு சாப்பிட்டீங்கன்னா எல்லாத்தையும் சாப்பிடுங்க. தொடர்ந்து வேலை செய்ய முடியுமா? நாக்குக்குன்னு சாப்பிட்டா தொடர்ந்து வேலை செய்ய முடியுமா? முடியாது இல்லை. திருநெல்வேலி அல்வா வாங்கி கொடுத்துட்டாக்கா அது நாக்குக்குன்னு தொடர்ந்து சாப்பிட்டுட்டே இருந்தால் உடம்பு தொடர்ந்து வேலை செய்யாது, கெட்டு போயிடுது இல்லை. அப்போ முறையாக சாப்பிட்டாதான் முறையாக வேலை செய்ய முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கள. அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, முறையாக சாப்பிட்றதுனா என்னன்னு கேட்டிங்கன்னா, இது நான் இப்போ சொல்றது ரொம்ப முக்கியம். இந்த நாக்கில் பெருமான் அல்லது இந்த படைப்புல 6 சுவையாக தான் உலகத்தில் எல்லாமே இருக்கும். மண்ணிலிருந்து உலகத்தில் நீங்க பார்க்கிற அத்தனை பொருள்களுக்குள்ளையும் இருக்கிறது 6 சுவை. நீங்க திருவிளையாடற் புராணத்துல நாத்தம் வருதான் சண்டை போட்டுக்கிட்டானோ இல்ல, அது கிடையாது. அதெல்லாம் வந்து நம்ம இந்த கதை எழுதுறவங்க கதை எழுதி உங்களுக்கு எடுத்தது. அது அந்த மாதிரி வரலாறுலாம் கிடையாது. பிரச்சனை நீங்க எது தெரிஞ்சுக்கணும்னா, உலகத்துல இருக்கிற எந்த பொருள்ல என்ன சுவை இருக்கு. இப்ப நீங்க மாமரம் இருக்குது, என்ன சுவை? வில்வ மரம் இருக்குது, என்ன சுவை? அதுக்கப்புறம் வந்து கொய்யா மரம் இருக்குது, என்ன சுவை? அப்புறம் பழம் இருக்குது, என்ன சுவை? அப்புறம் காய்கறி இருக்குது, என்ன சுவை? சாப்பாடு என்ன சுவை? சாப்பாட்டுல ஒரு சுவை இருக்குது. சாப்பாட்டுல என்ன சுவை இருக்குது? வெறும் அரிசியில என்ன சுவை இருக்குது? எல்லா சுவையும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் எல்லாத்துலயும். இப்போ இந்த கீரை, கரிசலாங்கண்ணி கீரை சாப்பிட்றீங்கன்னு வச்சுங்களேன், அதுல 6 சுவையும் இருக்கும் நிறைவா. மற்றதுலாம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும், ஒரு சுவை அதிகமா இருக்கும். சாப்பாட்டுல புளிப்பு அதிகமா இருக்கும். ஏன்னா தண்ணி ஊற்றி ஊற வச்சிங்கன்னா புளிப்பு வாசனை தெரியும், உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடும். இட்லி, தோசை எது சாப்பிட்டாலும் புளிப்பு. அப்புறம் காரம் சாப்பிட்றீங்க, இந்த சாப்பாட்டு புளிப்பு பத்தாத புளியை வேற ஒன்று ஊற்றி தொலைக்கிறீங்க. அதுவும் பார்த்தலன்னா மாங்காய் ஒன்று போடுறீங்க, அதுவும் பார்த்தலன்னா இந்த மாதிரி எதையாவது ஒன்று போட்டு தொலைக்கிறீங்கல்ல. நாம சாப்பிட்ற சாப்பாடுல புளிப்பு அதிகமா போய்கிட்டே இருந்தா காமம் தான் அதிகமா வரும். அப்புறம் காரம், நீங்க ஏதோ பூண்டுல மட்டும் இல்லாது, புளிப்பு கொஞ்சம் காரம், அதுக்கு கீழே கொஞ்சம் இனிப்பு அதிகமா இருந்தா காமம் அதிகமா வேலை செய்யும். இந்த கசப்பு, துவர்ப்பு இதெல்லாம் குறைக்கணும். இது குறைக்க கூடாது, ஏத்தணும். ஏன்னா நீங்க டெய்லி ஏத்துறது என்ன? புளிப்பையும் காரத்தையும் உங்களுக்கு தெரியாம கிரேடு கணக்கில் ஏற்றிக்கிட்டு இருக்கிறீங்க. அப்ப இதை சமப்படுத்துறதுக்கு, புளிப்பு காரத்தை சமப்படுத்துறதுக்கு துவர்ப்பு, அதுக்கப்புறம் கசப்பு, இந்த மாதிரி விஷயங்களையும் சேர்க்கணும். உடம்பு 6 சுவையை வச்சு சமப்படுத்தினீங்கன்னா தான் ஒழுங்கா வாழும். உடம்பு 6 சுவை, இந்த காரம், இனிப்பு, புளிப்பு, துவர்ப்பு, கசப்பு, அப்புறம் கரிப்பு, இந்த 6ம் இஷ்டத்துக்கும் நம்ம நாக்கு கேட்டா இந்த 3ல ஏறிடும். எல்லாருக்கும் நாக்குல எதுல தண்ணி வரும்? எதுல தண்ணி வரும்? புளிப்புல தண்ணி வராது. புளிப்பு 2வது, முதல்ல உப்புல வரும். இந்த கருவாடு நினைச்சா நிறைய பேருக்கு பழைய வாசனை ஞாபகம் வருது இல்ல. இது உப்பங்கண்டத்துல வருது இல்ல, இது முதல் விஷயம். ஏன்னா உப்பு போட்டாதான் உங்களுக்கு தூக்குது இல்ல சுவை. புளிப்பு மட்டுமே போட்டா அந்த மொத்த சுவையும் தூக்குறது உப்பு. அதுக்கு அடுத்தது உங்களுக்கு புளிப்பு, அதுக்கப்புறம் தான் காரம். ஏன்னா வீட்டில் யார் ஒருத்தரும் புளிக்குழம்பு, இந்த வெயில் நாளில் வந்து புளிக்குழம்பே யூஸ் பண்ண தேவையில்லைன்னு இருக்கும். ஆனால் வெயில் நாளில் எல்லா வீட்லையும் அப்போ தான் புளிக்குழம்பை ஜம்மு ஜம்முன்னு வச்சுட்டு இருப்பாங்க. நீங்கள் இங்கே இருக்கிறவங்க என்ன யார்கிட்ட எல்லாத்தையும் பேப்பரை கொடுத்து ஏத வைங்க, இந்த மாசத்தில் நீங்கள் அதிகமாக வீட்டில் சாப்பிட்ட குழம்பு எது என்று கேட்டால் கண்டிப்பாக புளிப்பு குழம்பா தான் இருக்கும். ஏன்னா அது டைம் எனக்கு தெரியும். ஆனா நீங்க யார் மாத்திருந்தீங்களோ அவங்களுக்கு விவரம் தெரிஞ்சவங்கன்னு அர்த்தம். இந்த வெய்ய காலத்துல இதுங்க எல்லாருக்கும் கொஞ்சம் ஈஸியாகவும் வேகமாகவும் வேலை முடிக்கிறதுக்கு, ஏன்னா நிறைய காய்கறி கிடைக்காது, புளிக்குழம்பு அதிகமாக வச்சு தாளிச்சிருப்பாங்க. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நிறைவா சாப்பிட்றதுல இவ்வளவு ஆராய்ச்சி இருக்குது இல்ல. ஏன்னா இந்த உடம்புக்கு சாப்பாட்டை போட்டு ஒழுங்கா மலம் போய் வேர்க்காம குளிச்சு இதை தயார் பண்ணி போறதுக்குள்ள போதுண்டா சாமி நாய் போகுது. அதுதான் இல்லையா தினம் இந்த உடம்ப தயார் பண்ணி அதை ஒரு வேலை 1 மணி நேரம் தொடர்ச்சியா வாங்கிட்டா, அது மறுபடியும் கொஞ்சம் ஓய்வு, மறுபடியும் ஏதாவது நொறுக்கு, இப்படி டீ காஃபி எத்தையாவது ஒன்ன போடு எனக்கு வேலை செய்யின்னு வேலை வாங்குதா இல்லையா?
இந்த மாதிரி விஷயம்தான் என் வாழ்க்கையில சாப்பிட்றத பத்தியே ஆராய்ச்சி பண்றதுக்கு எனக்கு தெரியாமலே அதுல நான் அடிமை ஆயிட்டேன் அப்படின்றத எப்ப தெரிஞ்சுப்போம்? எப்ப தெரிஞ்சுப்பீங்க? 50 வயசுக்கு மேலன்னா எது வேலை செய்யுது? உடம்புலாம் வேலை செய்யாம மனம் வேலை செய்யறப்போ. எப்போ உங்களுக்கு மூளை கொஞ்சம் வேலை செய்யுதோ பிரச்சனையை திருப்பி பார்க்க நீங்க பார்க்கலாம். வயசானா பார்க்க வைக்குது. அப்ப வயசானா இல்ல நோய் வந்தா பார்க்க வைக்குது இல்ல. அப்போ இந்த விஷயத்தை ப்ராசஸா வச்சது யார்? ப்ராசஸ்னா நம்ம பிறப்போட ப்ராசஸ் இதானே. பிறந்ததுல இருந்து ஏதாவது ஊட்டினாங்க, கடைசி வரைக்கும் ஊட்டுறாங்களா? ஊட்ட மாட்டேங்கிறாங்க. அப்புறம் கடைசி வரைக்கும் எப்படி ஊட்ட முடியும்? அப்புறம் இதுவாக கொஞ்சம் சாப்பிட்டுது, அதுக்கப்புறம் இது எசகு விசகா போய் உக்காந்து கிடக்குது. அப்புறம் என்னதான் இது வாழ்க்கை? இத பத்தி நீங்க இததான் என்ன பண்றாங்க? மனம் விரும்பினபடியெல்லாம் போன இல்லப்பா. இப்ப மனசுக்கு என்ன ஸ்டாண்ட் எடுத்த? இப்ப மனசுக்கு என்ன ஸ்டாண்ட் எடுத்த? இதுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? இப்ப கடவுள் உங்க மேல இரக்கம் உள்ளவரா இரக்கம் இல்லாதவரா? இதுதான் அன்பே சிவமா. இப்ப நான் அன்பே சிவத்துக்கு தான் சாப்பாட்ட ஆரம்பிச்சேன். சாப்பாடை போட்டுதானே சார் உங்களுக்கு வாழ்க்கையை கொடுத்தான். அன்பு தானே முதல்ல ஊட்டினாங்க. வாயில குழைச்சி ஊட்டினது சாப்பாடு தானே சார். அன்பா தானே ஊட்டினாங்க. அது பார்த்தா இப்ப எனக்கு இந்த வயசுல விஷமா தெரியுது. அப்பவே செத்து போய் இந்த பிரச்சனை இல்ல. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஒண்ணும் இல்ல, இது என்னப்பா இந்த புள்ள அம்மா அப்பா எல்லாம் திட்ட நினைக்காதீங்க. அன்னைக்கு நான் சாப்பிட்டதுதான் இன்னைக்கு சாப்பிட்றது பிரச்சனையா இருக்குது இல்ல. அப்ப சாப்பாட்டுல அன்பு அன்னைக்கு காட்டினாங்களா இல்லையா? அம்மா இதான கடவுளோட அன்பா நினைச்சோம். இன்னைக்கு சாப்பாடு பிரச்சனையா இருக்கு. கடவுள் அன்பு இருக்குதா இல்லையா? இந்த வேதத்துல என்ன பண்ணுவான்? தமம், தானம், தயை, 3 தகரம் சொல்லுவாங்க உபநிஷத்துல. தமம், தானம், தயை. தாத்தா தாத்தா தட 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 தடன்னு சத்தம் வரும். அப்புறம் தாத்தா தான்னு வரும். அப்புறம் சமாதின்னு வரும். அப்புறம் அது தகராகாயத்துக்கு போகும். இது ஒரு முறை. வேத ஆராய்ச்சியில உபநிஷத்துல இது வர்ற விஷயம். இந்த நாம வாழறோம்ல, இதுல சில பேர் அசுரன் அறி சைவத்துக்கு வரமாட்டான். அவங்கெல்லாம் அசுரர்கள். அவங்களுக்கு என்ன அறிவுரை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிறப்பை வெல்றதுக்கு நீங்க பிராணிகளிடத்து தயை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அசுரர்களாக இருப்பவர்னா யாரு? அசைவம் சாப்பிடுபவர்கள் அசுரர்கள். அவங்க முதல்ல செய்ய வேண்டியது தயை. பிராணிகளிடத்தில் அப்படின்னு என்ன அர்த்தம்? கொஞ்சம் கொஞ்சமா அதை விட்டுட்டு சைவத்துக்கு வந்துருவான்னு அர்த்தம். சைவத்தில் இருக்கிறவனுக்கு என்ன அர்த்தம்? நீங்க மனிதர்கள்னு வாழணும். மனுஷ பிறப்புல என்ன பண்ணணும்? ஏதாவது ஒண்ணு தானம் பண்ணணும். இது நெக்ஸ்ட் கேட்டகரி. இப்ப நமக்கு எல்லாம் தெரியாது. தானம் அப்படிங்கிறது தான் சைவத்தில் இருக்கிறவனுக்கு முதல் அறிவுரை. அதுல அவன் வளர்ந்து வளர்ந்து எதுக்கு போவான்? சமம், தன்னை அறிகிற கடவுளை அறிகிற ஆராய்ச்சிக்கு போவான். அவன் தான் தேவர்கள். கடவுளை அறிபவன் அப்படிங்கிறது தான் தேவர்கள். இது யாரும் மேல ஒரு கூட்டமா இல்ல தேவர்கள். இங்க மனிதர்கள்ங்கிற பேர்ல வாழற நமக்குள்ளதான் அசுரர்கள், மனிதர்கள், தேவர்கள். இததான் தமம், தானம், தயை அப்படின்னு சமாதி அப்படிம்பாங்க உபனிஷத்துல. இதுல என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனம் வளர்றதுக்கு இந்த ப்ராசஸ். அப்ப இந்த பிறப்புல மனம்ங்கிற ஒரு கருவிய நமக்கு அறிவு கருவியா சேர்த்து வச்ச கடவுளோட அந்த முறை ப்ராசஸுக்குள்ள என்ன முடிவு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஒண்ணு ஒண்ணா கத்துக்கிட்டு வளரணும். வளர்றதுக்கு நடுவுல எது பிரச்சனை? நீங்க எடுக்கிற ஸ்டாண்டு தான் பிரச்சனை. ஒரு சிக்கல் வரும் பொழுது நான் என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறேனோ அதுதான் உங்களை அடுத்த கட்டத்துக்கு வளர்க்கும். அந்த எடுக்கிற விதை வச்சு தான் உங்க கேரக்டர் அல்லது குவாலிட்டி, உங்களுடைய தன்மை அந்த நீங்க எடுக்கிற முடிவை பொறுத்தது. முடிவு எடுக்க தெரியலன்னா முடிவு தெரிஞ்ச ஒரு ஆள்கிட்ட எடுக்கணும். முடிவு தெரிஞ்ச ஆள் எப்படிப்பட்டவனா இருக்கணும்னா உங்களோட பழகினவனா இருக்கணும். அதான் முக்கியம். அதுதான் குருமார்னு சொல்றது. குருனா தீட்சை கொடுத்துட்டு காசு வாங்குறவன் இல்ல, உங்களோடு பழகுகிறவன், உங்களை பத்தி பழகாமலே தெரிஞ்சுக்கிறவன். ஒரு சின்ன கேரக்டர்ல தெரிஞ்சிடும், இது விளங்கும், இது விளங்காது, இது கடைசி வரைக்கும் இப்படிதான் திருந்தோம் திருந்தாதுன்னு தெரிஞ்சிடும். இந்த திருந்தோம் திருந்தாதுன்னு நான் எடுக்கிறேன் பாரு முடிவு, அது கடைசி வரைக்கும் இருக்கக்கூடாது. ஏன்னா நீங்க திருந்தணும். இந்த திருந்தாதுன்னா அப்புறம் எனக்கு என்ன வேலை?
அப்புறம் தற்கொலை பண்ணிக்கிறவனா நல்லவன் இல்ல. ஏன்னா அவன் இந்த உலகம் ஐயோ இவ்வளவு தப்பு நடந்து போச்சுன்னு தற்கொலை பண்ணிக்கிறான். தற்கொலை பண்ணிக்காதவன்லாம் எப்படியாவது வாழணும் முயற்சி பண்றான்ல. எப்படி வேணாலும் வாழணும் முயற்சி பண்றவனும் உயிர் வாழறான், எப்படியாவது கடவுளை வச்சாவது வாழணும்ன்றவனும் உயிர் வாழறான். 2 பேரும் ஒரே மாதிரி தானே வாழறான். அப்ப இதுல நல்லவன் யாரு? நல்லவன் யார் சார்? நல்லவனா எப்படி இருப்பான் அவன்? அதுதான் நான் சொன்னது, எடுக்கிற நிலைப்பாடு. நீ எடுக்கிற நிலைப்பாடு தான் இந்த சமயத்துல கடவுளை காட்டி கொடுக்கிற அனுபவம். அடுத்தது இந்த நிலைப்பாட்டுக்குள்ள இருக்கிற பிரச்சனை தான் அன்பு. இந்த அன்பே சிவமாயின்னு சொன்னல, உங்களுக்கு கடவுள் அன்பு உள்ளவர்னு உங்களை பிறப்புல டார்ச்சர் பண்ண அன்பு உள்ளவரா இல்லாதவரா? நீங்க நினைக்கிறீங்க உலகத்துல காசு பணம் கொடுத்து கார் பங்களா கொடுத்தாதான் அன்பு உள்ளவர்னு. இப்போ நீ காலையில பஸ் ஏறி கிண்டியில இருந்து பாரிஸுக்குள்ள இறங்கிறதுக்குள்ள நடுவில் ஒரு சர்ச்சுக்கு ஒரு கூட்டமா இறங்குது. நல்ல புடவை, அழகா புது புடவை, புது ஜாக்கெட்டு, புது பாவாடை, அது தெரியுது. அது அளவுக்கு சொல்றேன் நான். அது பின்னாடி புருஷன் குழந்தையோட, இவங்க புது சட்டை அவரும் இவங்க புதுசாக தான் சேர்ந்துக்கிறாங்க. இப்போ இந்த கிறிஸ்டியானிட்டியா எல்லாம் லேடிஸ் சைடில் உட்காந்துக்கிறாங்க. லேடிஸ் வந்து ஒரு 2 பேர் நிற்கிறான். நிற்கும் போதே நான் பார்த்தேன்னா எழுந்து கூட இடம் விட மாட்டேங்கிறான். ஜென்ஸ் பக்கம் இவ்வளோ இடங்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, போகும்போதே ஹயரார்கி மனநிலையோடையே கொண்டு போறான் பார். சமயத்துல கடைசி வரைக்கும் மனம் திருந்தாது. உங்களை நீங்க பணக்கார ஸ்டேஜில் உங்க மனநிலையை மாத்தணும்னு ஒரு சமயத்துல என்ட்ரி கொடுக்குறான் பார். அது வந்து மனம் திருந்துறதுக்கான வழி கிடையாது. பிரச்சனையில நீ எடுக்கிற ஸ்டாண்டு தான் மனம் திருந்துறதுக்கான வழியே தவிர, உங்களை ஹயரார்கிக்கு கொண்டு போனா அது கடவுளும் கிடையாது, அன்பும் கிடையாது. ஆனா அன்புன்னு சொல்லிட்டு இருப்பான். இந்த அன்பே சிவமாங்கிறப்பவே நீங்க அப்படிலாம் நினைக்க கூடாது. உங்களை பண்ற பிரச்சனை தான். ஏன்னா நீங்க திருந்தணும் அப்படிங்கிறது தான் பிரச்சனையே. அப்ப மனம்ங்கிறது ஒரு கருத்தியலுக்கு வர்றதுக்காக கடவுள் படுற பாட்டுல அவன் எவ்வளவு கதறான். ஏன்னா அவனுக்கு வேலையா பெரிய அறிவாளி ஒரு முட்டாளை வச்சுட்டு எவ்வளவு அவஸ்தைப்படுவான் சார். இப்போ உங்களை வச்சுட்டு நான் எவ்வளவு அவஸ்தைப்படுறேன். நீங்க அறிவாளிங்க தான், இப்ப நான் முட்டாளா இருக்கட்டும், அது பிரச்சனை இல்லை. நாம வந்து இது என்ன இதுல வந்து நம்ம எடுக்கணுமா தொடர்ந்து, இது எதுக்கு நமக்கு இந்த வேலை, இது ஏன் பாடம் கிளாஸ் நடக்கணுமா, இது நம்ம படிச்சா என்ன படிக்கணும், ஒழுங்கா தூங்குற வேலையை பார்த்துட்டு ஏதாவது எழுதுற வேலையை பார்க்கலாமா அப்படி தோணுது இல்ல. எவன் எப்படி போனா நமக்கு தான் மனநிறைவு வந்துச்சு. காசு பணம்ன்றது நமக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைன்னு ஆயிட்டா அதுக்கப்புறம் எதுக்கு போய் கட்சி கடை உட்காந்து வேலையாது. நானும் டார்ச்சர் ஆகி சூடேறி உங்களையும் சூடு ஏற்றுறதுக்கு தேவையாது. அந்த மாதிரி கடவுளுக்கு நாமெல்லாம் முட்டாள்கள். அவன் எவ்வளோ டார்ச்சர் ஆகும் அறிவாரு சொல்லுங்க பார்ப்போம். ஆனா டார்ச்சரே காட்டிக்காம உங்களை பக்குவப்படுத்துறதுக்கு தொடர்ந்து வேலை பண்றாங்க. அதனாலதான் திருமூலர் என்ன சொன்னாரு, அன்பே சிவமாய் அப்படிங்கிறார். ஆனா நாம ஸ்டாண்ட் எடுக்கலன்னா போட்டு என்ன பண்ணுவாரு, வினையிலே உங்களுக்கு நீ இவ்வளவுதான்பா இது சேராதுன்னு முடிவு பண்ணி அதை போட்டு அமுக்கி விட்டு அவரு அது கூட இருப்பார். ஆனா இருப்பாருன்னு உங்களுக்கு தெரியாது. இருக்கிறாருன்னு தெரிய வருகிற காலத்தில் தான் நீங்க வந்து தெளிவா அதுக்குள்ள போக முடியும். இதுதான் மனத்தை வெல்லுகிற வழி. குணம் என்னும் குன்றேறுகிற பாதை, அதுதான் மனத்தின் மூலமாக உங்களை வளர்க்கிற வழி. இதோட நீங்க மனமே ஜனனம்ங்கிற பாட்டு முடிஞ்சது. அதுக்கப்புறம் நீங்க அனுபவத்துக்குள்ள எந்த ஸ்டாண்ட் எடுக்கணும் அப்படிங்கிறத பாம்பன் சாமி தகரால ரகசியத்துல சொல்றாரு. அப்படிங்கிறது நம்ம அடுத்த பாட்டை அடுத்த வாரம் சிந்திக்கலாம் என்பதை சொல்லி இந்த அளவுக்கு தந்து நிறுத்திய திருவருளுக்கும் குருவர்களுக்கும் நன்றி விடைபெறுகின்றேன். நன்றி.